ஆண்டவர் இயேசு கிருஷ்ணனாலே மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் எல்லாரும் ஆயத்தமாக இந்த ஆராதனை கலந்து கொள்ள வாஞ்சியோடு கூட நீங்கள் வந்திருப்பதை குறித்து மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் இந்த ஆராதனை கலந்து நிமித்தமாக நிச்சயம் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசிரித்து வர்த்திக்கப்படுவார். தொடர்ந்து இந்த ஆராதனை உங்களுக்கு செய்திகள் எல்லாம் ஆசிரமாக இருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். ஜபத்தோடு கூட கேட்போம். ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த வேளையிலும் கர்த்தாவே, நாங்கள் ஆண்டவரே இந்த டிசம்பர் மாதத்திலே 2வது வாரத்திலே எங்களை கொண்டு வந்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து கர்த்தாவே உம்மை ஆராதிக்க ஏற்படுத்த நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்த நாளிலே நாங்கள் பாடுகிற பாடல்கள், செய்திகள், ஆண்டவரை வேத வாசிப்பு எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதித்து கொடுக்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரை பார்க்கிறவர்கள் கேட்கிறவர்கள் ஆண்டவரை ஒவ்வொருவரும் நீர் ஆசீர்வதித்தாங்க. தொடர்ந்து இதுக்கு பிரயாசம் எடுக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆஸ்வதிக்கிறார். உமக்கு மகிமை தருகிறோம். இயேசு ஜெபிக்கிறோம் பிதாவே. வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் வாசிக்க கேட்கிறோம். சங்கீதம். தாவீதின் விண்ணப்பம். கர்த்தாவே, உமது செவியை சாய்த்து என் விண்ணப்பத்தை கேட்டருளும். நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன். என் ஆத்மாவை காத்தருளும். நான் பக்தி உள்ளவன். என் தேவனே, உம்மை நம்பி இருக்கிற உமது அடியேனை நீர் ரட்சியும். ஆண்டவரே, எனக்கு இரங்கும். நாடோறும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். உமது அடியனுடைய ஆத்மாவை மகிழ்ச்சியாக்கும். ஆண்டவரே, உம்மிடத்தில் என் ஆத்மாவை உயர்த்துகிறேன். ஆண்டவரே, நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும், உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாய் இருக்கிறீர். கர்த்தாவே, என் ஜெபத்திற்கு செவி கொடுத்து என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கவனியும். நான் துயரப்படுகிற நாளில் உம்மை நோக்கி கூப்பிடுவேன். நீர் என்னை கேட்டருளுவீர். ஆண்டவரே, தேவர்களுக்குள்ளே உமக்கு நிகரும் இல்லை. உம்முடைய கிரியைகளுக்கு ஒப்பும் இல்லை. ஆண்டவரே, நீர் உண்டாக்கின எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக பணிந்து உமது நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். தேவரீர் மகத்துவம் உள்ளவரும் அதிசயங்களை செய்கிறவருமாய் இருக்கிறீர். நீர் ஒருவரே தேவன். கர்த்தாவே, உமது வழி எனக்கு போதியும். நான் உமது சத்தியத்திலே நடப்பேன். நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். என் தேவனாகிய ஆண்டவரே, உம்மை என் முழு இருதயத்தோடும் துதித்து உமது நாமத்தை என்றென்றைக்கும் மகிமைப்படுத்துவேன். நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது. என் ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்புவித்தீர். தேவனே, அகங்காரிகள் எனக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள். கொடுமைக்காரராகிய கூட்டத்தார் என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள். உம்மை தங்களுக்கு முன்பாக நிறுத்தி நோக்காதிருக்கிறார்கள். ஆனாலும் ஆண்டவரே, நீர் மன உருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும் பூரண கிருபையும் சத்தியமும் உள்ள தேவன். என் மேல் நோக்கமாகி எனக்கு இரங்கும். உமது வல்லமையை உமது அடியானுக்கு அருளி உமது அடியானின் குமாரனை ரட்சியும். கர்த்தாவே, நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமாக ஒரு அடையாளத்தை காண்பித்தருளும். எனக்கு பாராட்டின கிருபை மேலானது. கிருபை மேலானது என்ற பாடலை நாம் பாடலாம். 806 சோர்வுற்ற நேரங்களில்
ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே. அருமையாய் தேவன் நமக்கு கிடைத்த 1078வது பாடல். பாடுகள் எல்லாம் அதிசீக்கிரத்தில் முடிகிறது, அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும். இதிலே 660வது பாடல். என் நம்பிக்கையை உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை
அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. நம்பிக்கை உமக்கு ஸ்தோத்திரம். புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். நம்பிக்கை உமக்கு ஸ்தோத்திரம். புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். நூற்றுக்கு நூறு உம்மை நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. நூற்றுக்கு நூறு உம்மை நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செஞ்சிருங்க, உயர்த்தி வச்சிருங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செஞ்சிருங்க, உயர்த்தி வச்சிருங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. ஆராய்ந்து முடியாத அதிசயம் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயம் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திருங்க, இப்பவே தந்திருங்க. நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திருங்க, இப்பவே தந்திருங்க. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மை அல்லாமல் யாரை உயர்த்தக்கூடும். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. அதிசயம் கனவும் உம்மாலே தான் வருகிறது. அழுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. உம்மாலே தான் வருகிறது. அழுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எங்கள் நம்பிக்கையே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் துருகமே, ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் நம்பி வந்து அடைத்தக்கவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. சர்வவல்லமையுள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஐஸ்வர்யம் கனம் உம்மாலே தான் வருகிறதப்பா. எவரையும் மேன்மைப்படுத்த உம்மாலே ஆகும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எளியவனே ஆண்டவரே, ஒப்பினது உயர்த்துகிற தேவன், பொழுதிலிருந்து தூக்கி எடுக்கிற தேவன், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா. சர்வவல்லவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த 12 மாதங்களாக ஆச்சரியமாய் அற்புதமாய் நீர் எங்களுடைய வழிநடத்தி கொண்டு வருகிறீரே. உம்முடைய மகா பெரிய தயவுக்காக ஸ்தோத்திரம். ஜீவனை பார்க்கிற மேலான நம்முடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா. We praise you, Jesus. Hallelujah. ஆயிரம் ஆயிரம் நன்றிகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையில் மிகவும் அன்பம் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. காலை மாலை எல்லாம் வேளையில் நடத்தும்
நம்மை நடத்தி வந்தவர் நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. சூத்திரமானவரே, உங்களுடைய கரங்களால் எங்களை உதவினீரே. எல்லா நன்மைகளுக்காக நமக்கு சூத்திரம். நன்றி அப்பா. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வழியிலே நீர் ஆண்டவருடைய கரத்தினாலே எங்களை தாங்கினீரே. உனக்கு சூத்திரம். இயேசுவே, துதிக்கிறதுக்காக இந்த வேளையிலே பலவீனத்தோடுகளுக்காக வியாதியோடுகளுக்காகவும் இந்த மறுபடியும் இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமோ கோயில வராதபடி கர்த்தர் காக்கும்படியாக சூத்திரம். நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்து கொஞ்ச நேரம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. நம்முடைய தேசத்திலே கர்த்தர் ஒரு இரக்கத்தை அனுப்பும்படியாக தேவனுடைய கரம் நம் தேசத்தின் மீது நீட்டப்படும்படியாக எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே எங்கள் கரங்களை உமக்கு நேராக உயர்த்துகிறோம். நீர்தான் எங்களுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமானவர். உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்களாமை நோக்கி கூப்பிடுகிறோம், எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி தேவனிடத்திலே நாம் கேட்போம். நமக்கு இரக்கம் செய்கிற தேவன். ஹல்லேலூயா. நமக்கு இரக்கம் செய்கிற தேவன். தேசத்திலே ஒரு பெரிய அமைதி உண்டாக வேண்டும், ஒரு சமாதானம் உண்டாக வேண்டும், செழிப்பு உண்டாக வேண்டும், சுகம் உண்டாக வேண்டும். எல்லா இயற்கை சேதங்களும் நம்முடைய தேசம் பாதுகாக்கப்படத்தக்கதாக, எந்த விதமான புயலோ எந்த மழை நிமித்தமான அழிவுகளோ வராதபடி இனிமேலும் தேவன் நம்மை காக்கும்படியாக எல்லாரும் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்கள் தேசத்தை நீர் இரக்கமாய் இருந்து பாதுகாப்பீராக. பூமி அதிர்ச்சிகளோ சுனாமிகளோ இயற்கை சேதங்களோ உண்டாகாதபடி வேலி அடைங்க. இதுவரைக்கும் எத்தனையோ விவசாயிகள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். டெல்லியிலே போய் அவர்கள் டெமான்ஸ்ட்ரேஷன் எல்லாம் வைக்கிறார்கள். ஆண்டவர் இந்த காரியத்திலே ஒரு சுமூகமான முடிவை கொண்டு வர வேண்டும். எல்லாருக்கும் நன்மை பயக்குகிற ஒரு முடிவை கொண்டு வர வேண்டும். தமிழ்நாட்டிலே ஆங்காங்கே டெல்டா ரீஜன்ல அநேக பயிர்கள் நாசமாகி இருக்கிறது என்று சொல்லுகிறார்களே, அதில் எல்லாம் ஒரு அழிவிலிருந்து ஒரு விடுதலை நமக்கு உண்டாகத்தக்கதாக, பஞ்சங்கள் வராதபடி கர்த்தர் நம்முடைய நிலத்தை பூமியை ஆசீர்வதிக்கும்படியாக எல்லாரும் ஜெபிக்கலாம். கரங்களை உயர்த்தி பாரத்தோடு கேளுங்க. ஆண்டவரே, டெல்லியில அந்த விவசாயிகள் மத்தியில ஒரு சமாதானம் சுமூகமான ஒரு முடிவை நீர் கொண்டு வாரும். அவரவர் தங்கள் வீடுகளுக்கு சென்று தங்கள் வேலைகளை செய்யத்தக்கதான ஒரு முடிவை நீர் கொண்டு வாரும் கர்த்தாவே. ஆண்டவரே, சதர்ன் ரீஜன்ல இருக்கிற இந்த எல்லா அணைகளும் நிரம்பி வழிகிறது என்று சொல்லுகிறார்களே, இது நிமித்தமாய் அழிவுகள் மேலும் மேலும் வராதபடி நீங்க தான்ப்பா பாதுகாக்கணும். இந்த பயிர்கள் எல்லாம் நாசமாகி விவசாயிகள் வேதனையோடு இருக்கிற சூழ்நிலைகளை அறிந்திருக்கிற தேவன், தயவா எங்கள் குறைகளை மன்னித்து எங்கள் நிலங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. எங்கள் நிலங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, அன்று ஈசாக்கு விதை விதைத்த பொழுது 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்த அதே தேவனை தான் நாங்கள் இன்றைக்கு ஆராதிக்கிறோம். எங்கள் தேசத்திலே செழிப்பை கொடுப்பீராக கர்த்தாவே. ஆண்டவரே, சேமத்தை வருஷிப்பீராக ராஜா. அற்புதங்களை செய்யும்.
இந்த நாட்களிலும் யாரெல்லாம் ஹாஸ்பிட்டலில் வியாதியோடு போராடி கொண்டு இருக்கிறார்களோ, கொரோனா, டெங்கி, எத்தனையோ விதமான வியாதிகள் என்று சொல்லுகிறார்களே, கேன்சர் நோய்கள் மறைவதாக, கேன்சர் கட்டிகள் மறைவதாக, ஒவ்வொரு வியாதியிலிருந்தும் விடுதலை கொடுப்பீராக கர்த்தாவே. கணவன் மனைவியுடைய அதிகமான பிரச்சனையான சூழ்நிலைகள், பிள்ளைகள் பெற்றோருடைய பிரச்சனையான சூழ்நிலை, இந்த காரியங்கள் எல்லாம் கர்த்தர் குடும்பங்களில் இருந்து அகற்றி போட வேண்டும். எல்லாரும் கேட்போம், ஆண்டவரே எங்கள் குடும்பங்களிலே ஒரு சமாதானம், உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானம், உன் அரண்மனைகளுக்குள்ளே சுகம் என்று நீ சொல்லி இருக்கிறீரே, அந்த வார்த்தையின்படியே ஒவ்வொரு குடும்பத்திலும் சுகமும் சமாதானமும் நிம்மதியும் உண்டாவதாக என்று நாங்கள் சொல்லுகிறோம். ஆண்டவரே தேவனே, வேதனையோடு இருக்கிற ஒவ்வொருவருடைய வேதனையும் இந்த நாளிலே நீர் மாற்றி போடுவீராக. எங்கள் கண்ணீரை, எங்கள் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற்றுகிற தேவன், கண்ணீரின் பள்ளத்தாக்கை கடந்து வரும் பொழுது அதை நீரூற்றாக மாற்றுகிறவர் எங்களுடைய தேவன். ஆண்டவரே, பாதை இல்லாத இடங்களிலே பாதையை உண்டாக்குகிற தேவன், வழி திறக்கும் அதிசயங்களை செய்கிறவர், வழி அடைக்கும் அதிசயங்களை செய்கிறவர், எல்லா விதத்திலும் வழி நடத்தும் அதிசயங்களை செய்கிறவர். எங்கள் குடும்பங்களிலே, சபை மக்களுடைய மத்தியிலே அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கும்படியாய் செபிக்கிறோம். இந்த நேரத்திலே விசேஷமாய் பொருளாதார சீர்கேடுகளை உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஜனங்களுக்கு நல்ல வேலைகளை தாங்கப்பா, வருமானங்களை தாங்க. ஆண்டவரே, யார் யாருக்கெல்லாம் வேலை இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ, பிசினஸ் எல்லாம் டல்லாகி இருக்கிறதோ, எல்லாருடைய பிசினஸ், எல்லாருடைய வேலை, வருமானத்தை உம்முடைய கரத்தை நீட்டி நீ தொட்டு ஆசீர்வதிப்பீராக. உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை கர்த்தாவே. ஆண்டவரே, நீர் அற்புதங்களை செய்கிறவர், புதிய காரியத்தை செய்வேன் என்று சொல்லி இருக்கிறீரே. பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொல்லி இருக்கிறீரே. உமக்கு நன்றி. நீர் எங்களுக்கு செய்கிற புதிய காரியங்களை பார்த்து மற்றவர்கள் வாயின் மேல் விரலை வைக்கத்தக்கதாக அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஒவ்வொரு குடும்பத்திலும் செய்து ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. எல்லா இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே நடைபெறுகிற எல்லா விசேஷ ஊழியங்களும் இந்த கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா சபை ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் நல்ல சுகத்தோடு பலத்தோடு காத்து வழி நடத்தும். சபை ஊழியங்களிலே தேவனுடைய நாம மகிமை படட்டும், தைரியமாய் வார்த்தை பிரசங்கிக்கப்படட்டும், அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கட்டும் கர்த்தாவே. தேவனுடைய ராஜ்யம் விஸ்தாரமாகட்டும். விசுவாசிகள் கர்த்தாவே விசுவாசத்திலே ஊன்ற கட்டப்படுவார்களாக, ஒரு முதிர்ச்சி உண்டாவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறேன் பிதாவே. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். நாளிலும் ஆண்டவர் உங்களோடு சபையோடு கூட சேர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கும்படியாய் ஆண்டவர் எனக்கு கொடுத்த இந்த மேலான கிருபைக்காய் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். போதரையாவுக்கும் நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. இந்த வேளையிலும் கண்களை மூடி நாம் செபிப்போம். ஆண்டவர் நம்மளோடு இடைபடும்படியாக நாம் செபிக்கலாம். அல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றியோடு கூட நாங்கள் உண்மை மகிமைப்படுத்துகிறோம். அப்பா ஆண்டவரே, தர்மியான ஆண்டவரே ஸ்தோத்திரம். காலவேளைக்காக ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் தேவ சமூகத்திலே ஆண்டவரே ஸ்தோத்திரம். உடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம். உடைய சத்தத்தை கேட்கும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம். அப்பா இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்னவரே, சீக்கிரமாய் வரப்போகிறதுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, அதற்கு ஒரு ஆயத்தமான ஒரு மனவாட்டியாக, மணவாளனை எதிர்கொள்ளுகிற ஒரு நல்ல மனவாட்டி கூட்டமாய் நாங்கள் மாற எங்களுக்கு உதவி செய்வீராக. அல்லேலூயா. Thank you Jesus. Thank you Jesus. ஆண்டவரே, நம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே விதைக்கப்படும் போது நூறத்தனையாய் ஆண்டவரே கேட்கிறோடைய வாழ்க்கையிலே அது பிரதிபலிக்கட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்கள் ஒவ்வொருத்தரோடும் கர்த்தர் இடைபடுவீராக. இந்த காணொலியின் மூலம் ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு உங்களுடைய பிள்ளையோட வீட்டிலும் தேவனுடைய ஆசீர்வாதம் இறங்கட்டும், உங்களுடைய நன்மை இறங்கட்டும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும், மாற்றங்கள் உருவாகட்டும். நீரே மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. காணொலி மூலம்
உங்களை நான் பார்த்ததில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நாளிலே நாம் எடுத்துக்கொண்டதான வேத பகுதி மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 24வது அதிகாரம் 44வது வசனம். மத்தேயு 24 24வது அதிகாரம் 44 வசனம். நீங்கள் நினையாத நாளிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாய் இருங்கள். ஹல்லேலூயா. நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். அப்போ ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு சொல்லுகிற காரியம், மணவாட்டியாகிய நாம் மணவாளனை எதிர்கொள்ள நாம் ஆயத்தமா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவருடைய வருகை சமீபமா இருக்கிறது. உலகத்தின் நிலைகளை பார்க்கும்போது, உலகத்தில் நடக்கிற காரியங்களை பார்க்கும்போது ஆண்டுடைய வருகை மிகவும் சமீபமா இருக்கிறது. ஹல்லேலூயா. அநேக இந்த நாட்களிலே ஆண்டுடைய வருகை குறித்து அநேக பிரசங்கங்களை கேட்கும் போது இதை குறித்து அதிக முக்கியப்படுத்திய நாட்களிலே நாம் பேசுவதை பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. 2 நாட்களுக்கு முன்பாக இதை குறித்து தியானிக்க நான் ஆண்டு சமூகத்திலே உட்கார்ந்து ஜெபித்த போது இந்த வசனம் முதல் நாள் வந்தது. ஆண்டவர் இந்த வசனத்தை கொடுத்தாரு. பட் நான் உட்கார்ந்து ஜெபம் பண்ண எனக்கு எந்த ஒரு உணர்வும், எந்த ஆவியானவர் எந்த வசனங்களை என்னென்ன வசனங்கள் எடுக்க வேண்டும் என்று சொல்லி எனக்கு எந்த ஒரு இல்லை, அமைதியா இருந்தார். அப்போ ஒரு நாள் உட்கார்ந்து ஜெபம் பண்ணேன், எந்த ஒரு சத்தம் இல்லை, வசனம் மாத்தம் வந்தது. அடுத்த நாள் காலையில் எழுந்தேன், ஒருவேளை நான் இதை மாம்சமா எடுத்தனா என்று சொல்லி நான் யோசித்து கொண்டே இருந்தேன். அடுத்த நாள் ஆவியானவர் என்னோடு பேச ஆரம்பித்தார். 2-3 காரியங்கள் மூலம் அவர் உறுதிப்படுத்தினார். ஹல்லேலூயா. அவர் இந்த வசனத்தை தான் பேச சொல்வதை ஆண்டவர் ஆவியானவர் உறுதிப்படுத்தினார். அப்புறம் நான் அடுத்த நாள் உட்கார்ந்து ஜெபிக்க ஆரம்பித்த போது அநேக காரியங்களை கர்த்தர் எனக்கு காண்பித்து கொடுத்தார். ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே அதிகமாய் பிரசங்கங்கள் கேட்கும் போது நீங்கள் எல்லாம் கேட்டிருக்கிற அநேக இந்த காரியங்கள் தான். அவர் சீக்கிரமாய் நீங்க ஆயத்தப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நாம் ஆயத்தப்பட வேண்டும். மணவாளன் வருவதை நாம் சந்திக்க மணவாட்டியா நாம் ஆயத்தப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் சீக்கிரமாய் வரப்போறார். எப்போ வராருன்னு நமக்கு தெரியாது, ஆனா நம்ம ஆயத்தமா இருப்பது நம்முடைய கடமை. ஹல்லேலூயா. வேதம் தான் சொல்லுகிறது, அவர் நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார். இயேசு வரப்போகிறார், அதனால் நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த காரியத்தை நாம் பார்க்கும்போது யூதரின் திருமண வழக்கங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிதான். இந்த இவருடைய வருகை குறித்து இதுல சொல்லப்பட்டது போலதான் யூதருடைய திருமண வழக்கங்கள் இருக்கிறது என்று சொல்லி அந்த படித்தேன். இதை படித்து பார்க்கும்போது அவர் எப்படி இந்த வேதத்தை சொல்லி திடீர்னு வருவார், திடீர்னு மணவாட்டியா நம்மளை சந்திக்க வருவார். அப்ப யாரெல்லாம் நம்ம ஆயத்தமா இருக்கிறோமோ அவங்களை என்ன செய்வார், அவர் அழைத்துட்டு போயிடுவார். ஹல்லேலூயா. அந்த யூதருடைய திருமண வழக்கங்களும் அப்படிதான். எப்படின்னா, பெண் வீட்டார் மாப்பிள்ளை வீட்டார் பெண் வீட்டாரை சந்திப்பார்கள். சந்தித்து பேசுவார்த்தை நடந்தோன்னா அவங்களுக்கு முடிவாயிடுச்சுன்னா அவங்களுக்கு பெண்ணை கொள்ள வரவங்க என்ன செய்யணும்னா அவங்களுக்கு நிறைய கோல்டெல்லாம் கொடுக்கணும், வெகுமதிகளை கொடுக்கணும். இந்த காலத்துல அப்படி கிடையாது. பெண் வீட்டார் தான் ஆண் வீட்டுக்கு டவுரி, கார் கொடுக்கணும், வேற என்ன வீடு கொடுக்கணும் இல்ல கேட்குறாங்க. உங்களுக்கு பொண்ணு வீட்டில் வந்தோடனே அவங்களுக்கு எத்தனை வீடு, சொந்த வீடு இருக்கா, வாடகை வீடு இருக்கா கேட்குறாங்க. இல்லையா? நகைகள் எவ்வளோ போடுவீங்க கேட்குறேன், எவ்வளோ சொத்து கொடுப்பீங்க, எவ்வளவு கார் கொடுப்பீங்க, என்ன கார் கொடுப்பீங்க, இப்படி பல விதமாய் கேட்க. அந்த காலத்தில் யூதரன் வழக்கப்படி பார்த்தீங்கன்னா பெண்ணை நம்ம பெண் பார்க்க போகும்போது அவங்க பெண்ணுக்கு ஓகே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா மாப்பிள்ளை வீட்டார் தான் நிச்சயம் பெண் வீட்டாருக்கு நகைகளை வெகுமதியை கொடுத்து பெண்ணை அழைத்து கொண்டு வர வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வழக்கம் இருந்தது. ஹல்லேலூயா. நாட்களே ஏற்பாடு அங்க பெண்கள் வீட்டு ஓகே எல்லாம் சரியா, ஆண் வீட்டில் உள்ள பெற்றோர்களும் பெண் வீட்டு பெற்றோர்களும் சம்மதம் பேசி சம்மதிச்சிட்டாங்கன்னா அந்த நாட்களிலே அவர் ஒரு நிச்சயதார்த்தம் நடத்தப்படும். நாட்களிலே நிச்சயதார்த்தம் நடக்கப்படும். அந்த காலத்துல நிச்சயதார்த்தம் நடக்கப்படும் போது அவர் கிட்டத்தட்ட அவங்களை பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரி. ஆனால் திருமண வாழ்க்கையா சேர்ந்து இல்ல, அவர் முடிவு பண்ணிடுவாங்க இவங்க தான் ஹஸ்பண்ட் அவங்க ஒய்ஃப்னு சொல்லிட்டு. அப்போ அந்த ஹஸ்பண்ட் என்ன செய்வாரா, போய் அவரிடத்துல பேசுவாங்க, மனைவாட்டிகிட்ட போய் பேசுவாங்க. என்ன பேசுவாங்க, நான் என்ன செய்ய போறேன், எல்லாம் முடிவாயிடுச்சு, 2 குடும்பம் சம்மதம் தெரிவிச்சாச்சு,
திருமண நாட்கள் குறிப்பிடப்பட்டிருக்கும். இன்னைக்கு திருமணம் வைத்துக் கொள்ளலாம்னு பேசுவார்கள். அப்போ மணவாளன் என்ன சொல்வாராம், மணவாட்டியை பார்த்து, நான் என்ன செய்ய போறேன், என்னுடைய வீட்டுல போய், என்னுடைய தகப்பனுடைய வீட்டுல போய் நான் உனக்காக என்ன செய்வேன், ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி விட்டு வந்து உன்னை நான் அழைத்து செல்வேன்னு சொல்லுவான். அப்படி ஒரு வழக்கம் இருந்தான். மணவாளன் சொல்லுவார், மாப்பிள்ளை சொல்லுவார் ஒய்ஃபை பார்த்து, நான் என்ன செய்ய போறேன், நிச்சயதார்த்தம் முடிந்த உடனே நான் என்ன செய்ய போறேன், என்னுடைய பிதாவின் வீட்டுல போய், என்னுடைய தகப்பனுடைய வீட்டுல போய் நான் உனக்காக ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி விட்டு நான் என்ன செய்வேன், நான் உன்னை அழைத்து செல்வேன் என்று சொல்லி அவங்க அந்த மணவாளன் மணவாட்டி சொல்லுவாங்க. இதுலதான் யோவான்ல பாத்தீங்கன்னா 14 அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனம் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா இயேசு அப்படிதான் சொல்லுவார். என்ன செய்யாரு, நான் உங்களுக்காக என்ன செய்ய போறேன், ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி விட்டு. யோவான் 14வது அதிகாரம் 2-3 வசனத்தை நீங்க பாருங்க. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்க இடத்தில் நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்ந்து கொள்வேன். இதே போலதான் அந்த மாப்பிள்ளை பெண்ணை சொல்வார், வீட்டுல போய் எங்க அப்பா இருக்கிற இடத்துல போய் ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி உன்னை அழைத்து செல்வேன்னு சொல்லுவார். அல்லேலூயா. அப்போ அவர் சொல்லிட்டு திரும்பி போயிடுவார். போன உடனே அந்த நாளில் இருந்து அந்த மணவாட்டி ஆயத்தமா இருக்கணுமா. ஏன்னா மணவாளன் எப்போ வருவார் சொல்ல முடியாது, சொல்லிட்டு போறான், எப்ப வேணாலும் அவர் வருவார். அதனால அந்த நாள் அவர் என்னைக்கு அவர் சொல்லிட்டு போனாரோ அந்த நாளில் இருந்து அந்த மணவாட்டியும் அவள் தோழிகளும் எப்போதும் ஆயத்தமா இருப்பாங்களாம். என்னன்னா நகைகளை தான் போட்டு, ட்ரெஸ் எல்லாம் போட்டு, எப்போ மணவாளன் சந்திக்க வந்தாலும் அவர் அழைத்து கொண்டு போக வந்தாலும் ஆயத்தமா இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த மணவாட்டியும் அவருடைய தோழிகளும் எப்போதும் ஆயத்தமா இருப்பாங்க. ஹல்லேலூயா. அப்போ வழக்கத்தின்படி பாத்தீங்கன்னா எப்போ இரவு நேரத்துல வருவாங்க. மாப்பிள்ளை சொல்ல மாட்டார் அந்த பெண் வீட்டார்கிட்ட, நான் இன்னைக்கு வரேன், இந்த டேட்ல வரேன், இந்த டைம்ல வரேன்லாம் சொல்ல மாட்டாங்க. திடீர்னு மாப்பிள்ளை வருவாராம். அது மணமகன் திடீர்னு அவர் அழைத்துட்டு போயிடுவாராம். அழைக்க வரும்போது பெண் வீட்டு அந்த பெண் தோழிகள்லாம் ஆயத்தமா இருக்கணும். அதனால என்ன செய்வாங்கன்னா, இவர் சொல்லிட்டு போன நாளில இருந்து அந்த மணவாட்டியும் அவள் தோழிகளும் ஆடை இதெல்லாம் போட்டு, அணிகலங்கள் எல்லாம் போட்டு மணவாளனுக்காய் காத்திருப்பாங்க. ஒவ்வொரு நாளும் இரவும் பகலும் எப்போதும் ஆயத்தமா இருப்பாங்க. திடீர்னு சொல்லி வச்சுவாராம் அந்த மணவாளன் வருவாராம். ஹல்லேலூயா. மணமகன் மற்றும் தோழிகள் ஆயத்தனுடைய மத்தேயு 25வது அதிகாரம் 1ஆம் வசனம் படிக்கலாம். மத்தேயு 25:1 அந்த ஆயத்தத்தை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது பரலோகராஜ்யம் தங்கள் தீவர்த்தைகளை பிடித்துக் கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கும் ஒப்பா இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த வசனத்தை ஒப்பிட்டு பாருங்க. அப்போது பரலோகத்தில் தங்கள் தீவெட்டிகளை பிடித்துக் கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கும் ஒப்பா இருக்கிறது. அவர்களும் அதே போலதான் அந்த பெண்ணோட தோழிகளும் ஆயத்தமா இருப்பாங்க. திடீர்னு என்ன செய்வாராம், மணவாளன் வருவாராம். என்ன செய்வாராம், அந்த பெண்ணை அழைத்துட்டு போயிடுவாங்க. அது பகல்ல இருக்கலாமா, முக்கியமா பாத்தீங்கன்னா இரவு நேரங்கள் தான் இருக்குமா. இரவு நேரங்கள் சொல்லாம வருவாங்க. திடீர்னு பெண் வீட்டாட்ட சொல்லாம மாப்பிள்ளை வந்துருவாங்க. திடீர்னு அந்த பெண்ணை அழைத்துட்டு போறான். அவங்க வீட்டார்கள் பார்த்துட்டு பார்க்காத மாதிரி இருப்பாங்க. அவர் ஆயத்தமா இருந்துட்டு இருக்கும்போது இருந்தார்களானால் பெண்ணையும் பெண்ணோட தோழிகளை என்ன செய்வாராம், அவர் எல்லாரும் கூட்டிட்டு போயிடுவாங்க. போயிட்டு என்ன செய்வாராம், அவங்க அந்த அவரோட பெண்ணையும் அவர் தோழியெல்லாம் கூட்டிட்டு அந்த தோழிகளுக்கு அந்த கிருபை கிடைச்சிருக்கு. அழைத்துட்டு என்ன செய்வாராம், அங்க சாப்பாடு ஆயத்தமா இருக்கும். மாப்பிள்ளை வீட்டுல விருந்து ஆயத்தப்படுத்தி வச்சிருப்பாங்க. அந்த விருந்துக்கு என்ன செய்வானா, அந்த மணவாட்டியையும் ஒரு தோழிகளையும் அழைத்து கொண்டு போவாங்க. ஹல்லேலூயா. அப்போ அந்த ஆயத்தமா இருக்கணும். எப்போது வருவார் என்று சொல்லி அந்த மணமகனுக்காய் மணமகள் எப்போது என்ன செய்யணுமா, ஆயத்தமாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அந்த பெண் வீட்டார் பார்ப்பாங்களா, பார்த்துட்டு கண்டுக்காம இருந்துருவாங்க. மாப்பிள்ளை திடீர்னு அழைத்து கொண்டு போகுது, பெண் வீட்டார் பார்த்தாலும் அது தடுக்கலாம் மாட்டாங்க, அவங்க விட்டுருவாங்க. கண்டு காணாத போல் இருந்துருவாங்க. இவர் போய் மணவாட்டி அழைத்துட்டு வீட்டுக்கு விருந்துல தயாரா இருக்கிற விருந்துக்கு என்ன செய்வார, மணவாட்டி கூட்டு உட்கார வச்சு அவன் தோழியை உட்கார வைத்து விருந்து கொடுப்பாங்க. ஹல்லேலூயா. விருந்து கொடுத்து விட்டு என்ன செய்வார, மணவாளியை அந்த பெண்ணை அவர் ரூமுக்கு அழைத்துட்டு போயிடுவார். அழைத்துட்டு போய் அந்த கதவு சாத்தப்படும் போது
மணவாளனுக்கு மணவாளன் தோழன் இருப்பான். தோழன் அந்த வீட்டு அந்த வாசல் அருகே காத்துட்டே இருப்பான். அந்த மணவாளன் வந்து மணவாட்டியை கூட்டிட்டு ரூம்ல போய் கதை அடைச்சிருவாங்க. அப்போ மணவாளன் கூட இருக்கிற தோழன், மணவாளனுடைய தோழன் வந்து வெளியில வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்களாம். வெயிட் பண்ணிட்டு போது அந்த இடுக்கு வழியா சத்தம் வருமா, வெயிட் பண்ணி என்ன ஒரு சத்தம், சந்தோஷமான சத்தம் வரும் சொல்லி வெயிட் பண்றாங்க, வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ மணவாளன் சொல்லுவாங்க, உள்ள இருந்து சொல்லுவாங்களாம், திருமண இணைப்பு நிறைவேறியது என்று சொல்லி உள்ளது மணவாளன் சொல்லுவாங்க. நிறைவேறி சொன்ன உடனே மணமகனின் தோழன் மிகவும் மகிழ்ச்சி அடைவான். வேதத்தில் படிக்கலாம், யோவான் 3வது அதிகாரம் 29வது வசனம். யோவான் 3வது அதிகாரம் 23வது வசனம். மணவாட்டியை உடையவனாக மணவாளன், மணவாளனுடைய தோழனோ அருகே நின்று அவருடைய சொல்லை கேட்கிறவனாய் மணவாளனுடைய சத்தத்தை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறான். இந்த சந்தோஷம் இப்பொழுது எனக்கு சம்பூர்ணமாயிற்று. அப்போ மணவாளுடைய தோழன் சொல்லுவான், சத்தத்தை கேட்டு அனுப்பிச்சுவானா சந்தோஷப்படுவான். அதே போல அந்த காலத்திலே அந்த திருமண சம்பவங்கள் இந்த ஒப்பிட்டு இருக்கு. இப்போ அந்த வழக்கங்கள் இருக்குது, யூதர்கள் மத்தியிலே திருமண வழக்கங்கள் இப்படி இருக்குது. அந்த மணவாட்டி மணவாளனுக்காக காத்திருக்கிற ஒரு அனுபவம் திருமண வாழ்க்கையில இன்றும் அவர்கள் கடைபிடித்து வருகிறார். ஹல்லேலூயா. வேதம் அப்படிதான் நம்மளுக்கு சொல்லுகிறது. என்னன்னா, நம்ம எல்லாம் மணவாட்டிகள், தேவன் மணவாளன். அவருடைய வருகை எப்ப வேணாலும் இருக்கலாம். அவர் நம்மள்ட்ட எதிர்பார்க்கறது நாம் ஆயத்தமா இருக்கோம். பகலிலே இருக்கலாம், இல்ல இரவில, எந்த வேளையிலும் அவருடைய வருகை இருக்கும்போது நம் மணவாட்டியாய் நாம் ஆயத்தமா இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போது நம்முடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நிறைய டைம் நம்ம கேள்விப்படுகிறோம் இல்லையா? இவ்வளவு வருஷங்களா நம்ம சின்ன வயசுல இருந்தே கேள்விப்பட்டே வருவோம், மணவாளன் வரப்போறாருன்னு, சீக்கிரமா ஆண்டோட வருகை இருக்குது, இயேசு வரப்போறாரு அப்படின்னு சொல்லி நம்ம அநேக வேளையில கேட்டுட்டே இருக்கோம். ஆனால் இது என்ன ஆயிருது, நாளடைவில் நம்முடைய உள்ளத்துல என்ன உண்டாயிடுச்சு, இது அந்த காலத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கிறாங்களே, நான் சின்ன வயசுல இருந்தே கேட்டுட்டு வரேனே, மணவாளன் இயேசு வரப்போறாரு பார்த்துட்டா, நான் சின்ன வயசுல இருந்தே எவ்வளவோ பிரசங்க சொல்லிட்டாங்க, எவ்வளவோ பிரசங்கங்களை கேட்டேன், எவ்வளவு கார் நான் வண்டியில போகும்போது பாத்தீங்கன்னா வாகனங்கள் எழுதியிருக்கும், இதுவும் சீக்கிரம் இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். இது என் சின்ன வயசுல இருந்தே பார்த்துட்டு இருக்கேன், இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நமக்கு பாத்தீங்கன்னா அநேக வேளைகளே ஒரு சந்தேகம் நமக்குள்ளே உருவாகும். நம்ம நல்ல கிறிஸ்தவர்கள் தான், நல்ல ஆவிக்குரியவர்கள் தான் இல்லையா? ஆனால் நமக்குள்ள சில டைம்ல என்ன உண்டாயிருது, டவுட் உண்டாயிருது இல்லையா? ஹல்லேலூயா. இதே போலதான் அந்த நாட்களிலே, நோவாவின் நாட்களிலே இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நோவாவின் நாட்களிலே, லூக்கா 17வது அதிகாரம் 26வது வசனத்திலிருந்து 30வது வசனம் வரை நீங்க படித்து பாருங்க. நோவாவின் நாட்களிலே இதே போலதான் இருந்தது. என்னது, மனுஷர்கள் இதை கேட்டு ஆயத்தமா இல்லாம என்ன செய்தாங்கன்னா, மனம் போல நடக்க ஆரம்பிச்சு. நம்முடைய வாழ்க்கையில அப்படிதான், இப்ப இருக்கிற நாட்கள் அப்படிதான். இயேசு வருகிறார் நம்ம சின்ன வயசுல இருந்தே கேள்விப்பட்டே வரோம். அநேக பிரசங்கங்கள் கேட்கப்படுது, அநேக டிவி வழியாகவும் யூடியூப் வழியாகவும் நம்ம நேர செல்லும் போது அநேக கூட்டங்களிலே இயேசு வருகிறார்னு சொல்லி பிரசங்கம் பண்ணிட்டு இருக்க நாளடைவில் நம்முடைய உள்ளம் எப்படி மாறுகிறது, அதை குறித்து ஒரு அக்கறை இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை சாதாரணமாய் ஓட ஆரம்பித்து விடுகிறோம். அதாவது என்ன செய்யறோம், பொருளாதாரத்தை சேர்க்கிறதிலும் நம்ம உலக வாழ்க்கையிலே ஒன்றி வாழ்கிறது, உலகத்தோடு ஒன்றி வாழ்கிற ஒரு வாழ்க்கையோடு நம்ம ஓட ஆரம்பிக்கிறோம் இல்லையா? ஹல்லேலூயா. அது குறித்த சிந்தை மாறி போகிறது. நம்ம கேட்டு நம்ம ஆயத்தப்பட கேட்டு நம்முடைய சிந்தை என்ன ஆயிருது, இதெல்லாம் நடக்குமா, இனி இப்ப இல்ல கொஞ்ச நாள் ஆகும் நடக்கிறதுக்கு, இல்ல என்னுடைய காலில் என் பிள்ளையோட காலத்து நடக்கும், இல்ல நம்ம வயசாகும் போது நடக்கும், இல்ல இது கொஞ்சம் இன்னும் இப்பெல்லாம் நடக்க வாய்ப்பு இல்லை, இன்னும் ஒரு 10 வருஷம் ஆகலாம். இப்படி நம்முடைய எண்ணங்கள் என்ன ஆயிருதுன்னா நம்மளுக்கு குழப்பிடுது இல்லையா? குழப்பி என்ன ஆயிருது, நம்ம என்ன செய்யறோம், நம்மளோட வாழ்க்கையை இஷ்டம் போல உலக ஓட்டத்தோடு சேர்ந்து ஓட ஆரம்பிக்கிறோம். ஆயத்தமா இல்லாம உலக ஓட்டத்தோடு சேர்ந்து ஓட ஆரம்பிக்கிறோம். வேதத்துல இதான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா நோவாவின் காலத்திலும் இதே போல்தான் நடந்தது என்று வேதம் சொல்லுகிறது. லூக்கா 17வது அதிகாரம் 26வது வசனத்திலிருந்து 30வது வசனம் வரை நீங்க படிச்சு பாருங்க. அதுல சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 17வது அதிகாரம். நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்தார்கள்.
பெண் கொண்டு கொடுத்தார்கள். ஜலப்பிரளயம் வந்து எல்லாரையும் அழித்து போட்டது. லோத்தினுடைய நாட்டில் நடந்தது போலவும் நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். லோத்து சோதோமை விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் வர்ஷித்து எல்லாரையும் அழித்து போட்டது. மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும். அந்த நாட்களிலே என்ன ஆச்சு? நோவாவின் நாட்களிலே மனுஷனுடைய நடக்கைகள் பயங்கர பொல்லாத காரணமாய் மாறிடுச்சு. அப்ப ஆண்டவர் இந்த உலகத்தை அழிக்கிறதுக்கு ஜலப்பிரவத்தினால, இந்த உலகத்தை ஜலத்தினால, தண்ணீர்னால, வெள்ளத்தினால இந்த உலகத்தை அழிக்கிறதுக்கு தீர்மானிக்கிறார். நோவாட்ட ஆண்டவர் சொல்றார், பேழையை ஆயத்தப்படுத்து, நான் நினைச்சு போறேன் உலகத்தை அழிக்க. ஏன்னா அவர் தான் நோவாவை தான் ஒரு நல்ல நீதிமானாய் அவர் பார்த்தார். வேதத்துல சொல்லப்பட்டு நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். வாக்ட் வித் காட் அப்படின்னு சொல்லி வேதத்துல படிக்கிறோம். அவர் தேவனோடு நடந்து கொண்டிருந்தார், தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார்னு சொல்லி வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு முன்பாக யோனோக்கே பாத்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கையிலும் பாத்தீங்கன்னா அவரும் தேவனோடு நடந்த ஒரு மனிதன். அவர் ஆண்டவர் எடுத்துக்கொண்ட உயிரோடு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. இவரும் பாத்தீங்கன்னா தேவனோடு நடந்த ஒரு மனிதன், சஞ்சரித்த ஒரு மனிதன். அவருடைய பார்வைக்கு நீதிமான இருந்தபடினாலே அவர் தன்னை அந்த நாட்களில் அவர் செய்தார். நோவாவுக்கு தன்னை வெளிப்படுத்தி சொன்னாரு, நான் அந்த உலகத்தை அழிக்க போகிறேன், நீ என்ன செய், பேழையே ஆயத்தப்படுத்து சொல்றாரு. அல்லேலூயா. சொல்லிட்டு அவன் அந்த நோவா என்ன சொல்லுகிறான், இந்த காரியத்தை அந்த ஜனங்களுக்கு எல்லாம் சொல்றான். என்ன சொல்றான், சீக்கிரமா மனம் திரும்புங்க, பொல்லாத காரியங்களை விட்டு மனம் திரும்புங்க, ஆண்டவர் இந்த உலகத்தை வெள்ளத்தினால அழிக்க போகிறான்னு சொல்லலாம். அந்த நாட்களிலே அவர் வெள்ளத்தை எல்லாம் பார்த்து இல்லை, தண்ணீர் எல்லாம் வானத்துல இருந்து கொட்டுறதெல்லாம் அவன் பார்த்துட்டு கிடையாது, மழைகளை தான் பார்த்துட்டு கிடையாது. அப்ப அவர் சொல்றாரு, இந்த உலகத்தை ஆண்டவர் அழிக்க போறார் வெள்ளத்தினால, நீங்க மனம் திரும்புங்கன்னு சொல்லி அவருடைய வாழ்ந்த நாட்கள் 120 வருஷம் என்று எதுன்னு சொல்லி 120 ஆண்டுகள். அந்த ஆண்டுகளே அவன் பிரசங்கம் பண்றான் அவன் ஜனங்களுக்கெல்லாம். அப்போ அந்த ஜனங்களுக்கும் இன்னைக்கு இருக்கிற நாட்கள் மாதிரி தான் அன்னைக்கு இருந்திருக்கும். நோவா சொல்லிட்டே இருந்திருப்பான், இருந்துப்பாரு என்னது, சீக்கிரம் மனம் திரும்பு, ஆண்டவர் அந்த உலகத்தை அழிக்க போறாரு, யாரெல்லாம் கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறாங்களோ அவங்களதான் என்ன பேழைக்குள்ள அழைத்து வர போறாரு, சீக்கிரம் மனம் திரும்ப சொல்லிட்டே இருப்பான். வருஷங்கள் ஓடிட்டே இருக்குது. 10 வருஷம் ஆகுது, 20 வருஷம் ஆகுது, 30 வருஷம் ஆகுது, 40 வருஷம் ஆகுது, 50 வருஷம் ஆகுது, 70, 80, 100, 120 வருஷங்கள் வர ஆயிடுச்சு. அப்ப அந்த ஜனங்களுக்கு உள்ளத்துல நம்ம இன்னைக்கு என்ன சிந்திக்கிறோமோ அதே தான் அந்த ஜனங்கள் சிந்தித்திருப்பார்கள். வேதத்துல அழகா சொல்லியிருந்து, அவர்கள் எப்படி இருந்தார்களாம், அதாவது ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். அப்ப அந்த நாட்களே என்ன நடக்குது, அது ஒரு பக்கம் சத்தம் போட்டுருக்கு. நமக்கு என்ன, நம்ம என்ன செய்வோம், வீடை கட்டுவோம் இல்லையா, பெண் கொள்வோம், பெண்ணை குடிப்போம், நம்ம குடிப்போம், சாப்பிடுவோம், சந்தோஷமா இருப்போம். அல்லேலூயா. இந்த கொரோனா நாட்களிலே மக்களுக்கு ஒரு மனநிலை மாறிடுச்சு. எப்படி மாறிடுச்சு பாத்தீங்கன்னா, நம்ம சேர்த்து வச்சு ஒன்றும் செய்ய போறது கிடையாது, நம்ம ஜாலியா சாப்பிட்டு சந்தோஷமா செத்து போயிடலாம் அப்படின்னு நிறைய மனப்பான்மை மாறி போயிடுச்சு. நம்ம சேர்த்து நம்ம என்ன கொண்டு போறோம், இன்னைக்கு கொரோனா வந்துச்சுன்னா என்ன கொண்டு போறோம், ஆனா சந்தோஷமா சாப்பிடுவோம், சந்தோஷமா லைஃப் என்ஜாய் பண்ணுவோம், செத்துட்டு போட்டோம், அப்படி ஒரு மனப்பான்மை வந்துகிட்டு இருக்கு. அதே போலதான் நோவாவின் காலத்திலே அப்போ அந்த சம்பவம் நடந்தது. என்ன சம்பவம், இப்ப இருக்கிற சம்பவம் போலதான் அந்த நாட்களில சம்பவம் நடந்தது. அவன் 120 ஆண்டுகள் இந்த உலகத்தை வாழ்ந்தவன். கண்டிப்பா எல்லாத்தையும் சொல்லி ஆண்டவர் அழிக்க போறான் அந்த உலகத்தை, மனம் திரும்பு, பொல்லாத காரியங்கள் இருந்து மனம் திரும்புன்னு சொல்லி அவன் அநேக வேளை சொல்லியிருப்பான். ஆண்டுகள் ஓட 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 அந்த ஜனங்களுக்கு உள்ளே ஒரு நிர்விசாரம் வந்துடுச்சு. என்ன நிர்விசாரம், ஆண்டவர் வரமாட்டாரு, இவன் சொல்வது போய், இல்ல இப்ப வரமாட்டாரு, இன்னும் 100 வருஷம் கழிச்சு வருவாரு, இல்ல ஒரு 10 வருஷம் கழிச்சு வருவார். அப்படி அந்த ஜனங்களோட உள்ளத்துல ஒரு நிர்விசாரம் உண்டாகி அவர்கள் எப்படி வாழ்ந்தார்களா, பெண் கொண்டு, பெண் கொடுத்து, நட்டு, வீட கட்டி, குடித்து, சாப்பிட்டு சந்தோஷமாய் மனம் போல வாழ்ந்து வந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 17ஆம் அதிகாரம் 34, 37 படிக்கலாமா? 34 30 அதே அதிகாரத்துல ராத்திரியில் ஒரே படுக்கையில் படுத்திருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், கைவிடப்படுவான். திரிகிற 2 ஸ்திரீகளில் ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், மற்றவள் கைவிடப்படுவாள். வயலில் இருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அவர்கள் அவருக்கு பிரத்யுத்தரமாக, எங்கே ஆண்டவரே என்றார்கள். அதற்கு அவர், பிணம் எங்கேயோ அங்கே கடுகள். அப்போ ஆண்டவருடைய வருகை திடீர்னு இருக்கும், அது என்னைக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. ஹல்லேலூயா. அவர் வரும்போது வேதத்தில் அந்த ராத்திரியிலே ஒரே படுக்கையில் படுத்திருக்க 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான். 2 பேர் படுத்திருக்காங்க,
அதுல ஒருவன் இதை எது டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுதுன்னா, ஆண்டவருக்கு ஆயத்தமா இருக்கிற மனிதன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஆயத்தம் இல்லாதவன் எப்படி என்ன செய்வான், கைவிடப்படுவான். அந்த இதுல பாத்தீங்கன்னா 3 விதமான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்குது. ராத்திரியிலே ஒரு படுக்கையில் படுத்து 2 பேர் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், இன்னொருத்தன் விடுவான். திரிகை திரிகிற 2 ஸ்திரீ. திரிகைன்னு சொல்றது மாவரைகிறது வச்சுக்கோங்க. மாவரைகிறது எப்போ, சாயங்கால வேளையில. மாவரைக்கிற விஷயம் பாத்தீங்கன்னா வீட்டுல எல்லாம் நம்ம ஊர்ல எல்லாம் மாவரைக்கிறது மத்தியானம் வேற மாவரைக்க மாட்டாங்க, சாயங்கால வேலை தான் மாவரைப்பாங்க. அரைச்சு அந்த இட்லிக்கு தோசைக்கோ ஏதோ காரியத்துக்கு ஆயத்தப்படுத்துகிற வேலை வந்து ஈவினிங் டைம். சோ மாவரைக்கிற வேலை ஈவினிங் டைம். அடுத்த வசனத்தை பாருங்க, வயலில் இருக்கிற 2 பேர்ல ஒருவன் ஏற்றுக்கொள். வயல் சொல்றது பகல்ல, அந்த வயலில் இருக்கிற வேலைகளை பார்த்தீங்கன்னா ராத்திரி செய்ய மாட்டாங்க, பகல்ல செய்வாங்க. அப்போ இதெல்லாம் ஒரே டைம்ல நடக்கும், உலகம் முழுவதுக்கும் ஒரே வேளையில் நடக்கும். இந்த உலகம் முழுவதும் ஒரே வேளை நடக்குன்னா என்ன அர்த்தம்னா, உலகத்துல இன்னைக்கு நமக்கு பகல்லன்னா அங்க அமெரிக்கா பாத்தீங்கன்னா நைட்டு 2 மணி 3 மணியா இருக்கும் இல்லையா, அரேபியால பாத்தீங்கன்னா சாயங்கால வேலையா இருக்கும். அப்போ இந்த சம்பவம் என்னைக்கு ஆண்டுடைய வருகை இருக்க போகுதுன்னா, திடீர்னு ஒரே நாள் வரப்போறாரு உலகத்துல எல்லாத்துலயும் திடீர்னு ஒரு சம்பவம் நடக்க போகுது. 2 பேர்ல ஒருத்தர் எடுத்துக்கொள்ளப்படுவான். எவன் ஆயத்தமா இருக்கானோ அவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஆயத்தம் இல்லாதவங்க கைவிடப்படுவார்கள். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது. ஒரே நாள் நடக்க, உலகம் முழுவதிலும் ஒரே நாள் நடக்கப்பட்ட சம்பவம். இந்தியாவில் ஒரு நாள், அமெரிக்கால ஒரு நாள், ஆஸ்திரேலியால ஒரு நாள், சவுதி அரேபியா அப்படிலாம் கிடையாது, ஒரே நாள். அதனாலதான் ஆண்டவர் 3 காரியங்களை சொல்லியிருக்கிறார். இரவு, பகல், அப்படின்னு சொல்றாரு, திரிகை திரிகிற 2 ஸ்திரீ. 3 வேளையை அந்த டைமை சொல்லி இருக்கிறார். சோ ஒவ்வொரு இடம் ஒரே நாள் பாத்தீங்கன்னா இங்க இரவா இருக்கும், அங்க பகலா இருக்கும், சில இடங்கள்ல சாயங்காலமா இருக்கு. அதனாலதான் இந்த காரியத்தை 3 வேளை சொல்லி இருக்கிறார். இந்த ஒரே நாள் அந்த உலகம் முழுவதும் நடக்கும் போது ஆயத்தமா இருக்கிற எடுத்துக்கொள்ளப்படுவார்கள், ஆயத்தம் இல்லாதவர்கள் கைவிடப்படுவார். அவருடைய வேறு வருகை எப்ப வேணாலும் இருக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நம்ம பேசிட்டு இருப்பாங்க, 2 பேர்ல 3 பேர் 5 பேர் பேசிட்டு 3 பேரை காணாது. டிவி நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா 2 பேர் நியூஸ் வாசித்துட்டு இருப்பாங்க, ஒருத்தரை காணாது. நடந்து நம்ம நண்பரோட போயிட்டு இருப்போம், பாத்தீங்கன்னா டக்குன்னு நம்ம நண்பரை காண மாட்டார். இல்ல வீட்டுல மனைவியோட இல்ல புருஷனோட படுத்திருப்போம், தூங்கிட்டு இருப்போம். காலைல பாத்தீங்கன்னா மனைவி இருக்க மாட்டாங்க, இல்ல புருஷன் இருக்க மாட்டாங்க, காணாம எங்க போனான்னு தெரியல. ஒரே கூக்குரலா இருக்கும். டிவி எல்லாம் பார்த்து ஆன் பண்ணி பாத்தீங்கன்னா எங்கும் ஒரே கூக்குரல். என் கூட இருந்தார் என் புருஷனை காணல, என் கூட இருந்த மனைவி திடீர்னு காணல, என் கூட நண்பர் நடந்து வந்துட்டு இருந்தார் திடீர்னு மாயமா மறைஞ்சிட்டாரு. இல்ல இப்படி பார்த்தா எங்கும் கூக்குரல் நிறைந்து இருக்கும். அல்லேலூயா. அவருடைய வருகை எப்போது வேணாலும் இருக்கலாம். ஆனால் எப்போது நாம் ஆயத்தமா இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆதியாகமம் 6வது வசனம் 6வது அதிகாரம் 6வது அதிகாரம் 13வது வசனம் நீங்க படிச்சு பாருங்க. அதுல சொல்லப்படும், அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாய் வந்தது, அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது. மனுஷன் எப்படி ஆயிட்டான், பூமி கொடுமையினால் அந்த நாட்களில் நிறைந்திருந்தது. நாட்களில் பாத்தீங்கன்னா பூமி கொடுமையினால் நிறைந்திருக்கிறது. ஆதியாகமம் 6வது அதிகாரம் 5வது வசனத்தை பாருங்க. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகிறது, அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு. அப்போ மனுஷனுடைய இருதயம் எப்படி இருக்கா, நித்தமும் பொல்லாததா இருக்கிறது. அவனுடைய கிரியைகள் பயங்கர பொல்லாதவையாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அது அப்புறம் சொல்றாரு, கொடுமை நிறைந்தது என்று வேதம் சொல்லி. நாட்களிலே பாத்தீங்கன்னா ஒரு சயின்டிபிக்கா ஒரு இதை எடுத்திருக்காங்க, ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு என்ன சொல்றாங்க, புள்ளி விவரம் எடுத்திருக்காங்க. அந்த புள்ளி விவரத்துல பாத்தீங்கன்னா 20வது செஞ்சுரியில நடந்த கொலைகள், அதுக்கு முன்பாக நடந்த 500 ஆண்டுகள் நடந்த கொலைகள் வந்து இந்த ஒரே செஞ்சுரியில 20வது செஞ்சுரியில அதை காட்டிலும் பல மில்லியன் அதிகமாக, பல மில்லியன் சொல்றது பல 1000 மில்லியன் அதிகமான கொலைகள் நடந்தது. அதாவது இந்த 20வது செஞ்சுரி, லாஸ்ட் 1901 இருந்து 2000 வருஷத்துல உள்ள அந்த 20வது செஞ்சுரியில் நடந்த கொலைகள் பாத்தீங்கன்னா அதுக்கு முன்பாக இருக்கிற 500 ஆண்டுகளை காட்டிலும் இந்த 100 ஆண்டுகள் நடந்த கொள்ளை பல 1000 மில்லியன் அளவுக்கு அதிகமா இருக்கிறது. அப்போ நாட்கள் ஆக 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 பாத்தீங்கன்னா உலகத்தின் நிலைமை ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறாரோ அதை நோக்கி போகிறார். அந்த நோயின் காலத்திலே ஆண்டவர் என்ன பார்த்தார், இந்த உலகம் பொல்லாங்கால் நிறைந்திருந்தது வேதத்திலே அவர் சொல்லி இருக்கிறார் இல்லையா. கொடுமையினால் நிறைந்திருக்கிறது. அல்லேலூயா. எங்க பார்த்தாலும் பாத்தீங்கன்னா இந்த நாட்களிலே ட்ரக், நிறைய இடங்களிலே கஞ்சா பாத்தீங்கன்னா பல தேசத்திலே சுதந்திரமாய் அதை வந்து ஒரு இது கொடுத்துட்டாங்க, பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க, அவங்க வேணா யூஸ் பண்ணிக்கலாம். அந்த கஞ்சாவே வந்து அவர்கள் சுதந்திரமா, இங்க சிகரெட் எல்லாம் நீங்க வெளி இடத்துல நீங்க பொது இடங்களிலே இந்தியாவை பொறுத்தவரை ஸ்மோக் பண்ணக்கூடாது.
பட் பல வெளிநாடுகளிலே பார்த்தீர்களானால் கஞ்சா அதுவான போதைப் பொருள் வந்து வெளியில யூஸ் பண்ணுவதற்கு ரஷ்யா பல இடங்களிலே பல தேசங்களிலே அவர்கள் அதை அனுமதி கொடுத்து கவர்மெண்டே அனுமதித்திருக்கிறார்கள். மாத்திரமல்ல நிறைய பாத்தீங்கன்னா அந்த நாட்களிலே கொலைகள் நிறைய பெருகிறது. சைல்ட் அபியூஸ் பாத்தீங்கன்னா பேப்பர் நியூஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா குழந்தைகளை பயங்கரமாய் கொடூரமாய் கொலை செய்வது, தவறான முறையிலே அவர்களை பயன்படுத்துவது இந்த நாட்களிலே அதிகமாக பெரியது. நாம சின்ன வயசுல இருந்து பார்க்கறது கடந்த 40 ஆண்டுகள் நம்ம பாத்தீங்கன்னா, நான் கடந்து வந்த நாட்களில் பாத்தீங்கன்னா இதெல்லாம் பயங்கரம். அப்ப இருந்த நாட்களை விட இந்த நாட்கள் மிகவும் கொடிதா இருக்கிறது. சைல்டு அபியூஸ் எல்லாம் எக்கச்சக்கமா நடக்கும். ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா நியூஸ் நமக்கு தெரிஞ்சே ஒரு நாளைக்கு 10-20 குழந்தைகள் நியூஸ்ல சொல்றாங்க. அப்போ வெளியில தெரியாம நடக்கிறது எவ்வளவு பாருங்க. அப்ப அவ்வளவு பயங்கரமா இந்த நாட்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. மாத்திரமல்ல இது ஆப்பிரிக்கா கண்ட்ரி பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற ஜனத்தொகையிலே 50% HIV என்ற நோயினால் இன்ஃபெக்ட் ஆயிருக்காங்க. அந்த தேசத்தில் இருக்கிற அந்த ஆப்பிரிக்கன் தேசத்தில் இருக்கிற 50% ஆட்களுக்கு HIV என்றதான ஒரு ஆட்கொள்ளி நோய் அங்க இன்ஃபெக்ட் ஆயிருக்குன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த நாட்கள் எப்படி போயிட்டு இருக்கு? பயங்கரமான ஒரு கொடுமையான நாட்களை நோக்கி நாம் நகர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் அந்த நாட்களிலே, அந்த நோவாவின் நாட்களிலே உலகத்தை எப்படி பார்த்தாரோ அப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளாய் அந்த நாட்களிலே நாம் கடந்து போய் கொண்டே இருக்கிறோம். ஆண்டோடைய வருகை எப்போதும் இருக்கும். இது ஒரு முதல் அடையாளம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 2 தீமோத்தேயு 3 அதிகாரம் 1-5 வரை படிச்சு பாருங்க. 2 தீமோத்தேயு 3 அதிகாரம் 1-5 வரை. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படி மனுஷர்கள் கத்திரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. அப்போ கடைசி நாட்களிலே பவுல் சொல்லி இருக்கிறார் எப்படி இருப்பார் மனிதர்கள். இந்த காரியங்களை பார்க்கணும் இல்லையா? மனுஷன் தப்பிரியாரம், பணப்பிரியர், வீம்புக்காரர், அகந்தை உள்ளவர், தூஷிக்கிறவர், தாய் தொழில், இப்படி பல காரியங்களை அவர் எழுதி வைத்திருக்கிறார். இதெல்லாம் நாட்களில் நடக்கிறதா இல்லையா? இந்த சொல்லப்பட்ட எல்லா காரியங்களிலும் இந்த நாட்களிலே அதிகமாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. விவாகரத்து பாத்தீங்கன்னா நிறைய குடும்பங்கள் விவாகரத்தாய் குழந்தைகள் பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் பேரண்டோட வாழ்றாங்க. சந்தோஷமாய் வாழ வேண்டிய குழந்தைகள் சிங்கிள், ஒரு அவரோட அம்மாவோட வாழ்வாங்க பிள்ளைகள், இல்ல தனியா இருக்கிற அப்பாவோட வாழ்றாங்க. அது வளர்ற குழந்தைகளோட நிலைமை யோசனை பாருங்க. அன்பில்லாத வரும்போதோட குணங்கள் எப்படி மாறி போகும். நாட்களில் அது நிறைய நடக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ, தீமோத்தேயுவுக்கு அவர் என்ன எழுதினாரோ, கடைசி நாட்களிலே கொடிய காலங்கள் வரும் என்று என்னெல்லாம் எழுதி வைத்திருக்கிறாரோ இது எல்லாம் இந்த நாட்களிலே நடந்து கொண்டே இருக்கிறது. முதல் அடையாளம் ஆண்டவர் வருவதற்கான முதல் அடையாளம். வேதத்திலே தான் சொல்லி நோவாவின் நாட்களிலே எப்படி நடந்ததோ, இயேசு சொல்றாரு நோவாவின் நாட்களில் எப்படி நடந்ததோ அப்படி இந்த நாட்களில் நடக்கும். ஹல்லேலூயா. இது முதல் அடையாளம், ஆண்டவர் வருவதற்கான முதல் அடையாளம். 2வது அடையாளத்தை நம்ம தியானிக்கலாம். மத்தேயு 24 அதிகாரம் 15 வசனத்திலிருந்து 22 வசனம் வரை படிக்கலாம். மத்தேயு 24 அதிகாரம் 15 22 வரை. மேலும் பாழாக்கிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன், நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் போது. படிக்கலாம். இளையாவில் இருக்கிறவர்கள், மலைகளுக்கு ஓடி போகிறவர்கள், வீட்டின் மேல் இருக்கிறவன் தன் வீட்டிலே எதையாகிலும் விடுப்பதற்கு இறங்காதிருக்கிறவன், வயலில் இருக்கிறவன் தன் வஸ்திரங்களை எடுப்பதற்கு திரும்பாதிருக்கிறவன், அந்நாட்களில் கற்போதைகளுக்கும் பால் குடங்களுக்கும் ஐயோ, நீங்கள் ஓடி போவது மாறி காலத்திலாவது ஓய்வு நாளிலாவது சம்பையாதபடிக்கு வேண்டிக் கொள்ளுங்கள். ஏனெனில் உலகத்தின் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவும் உண்டாயிருக்கும். அந்நாட்கள் குறைக்கப்படாததால் ஒருவனாகிலும் தப்பி போவதில்லை, தெரிந்து கொள்ளப்பட்ட நிமித்தமும் அந்த நாட்கள் குறைக்கப்படும். ஹல்லேலூயா. இந்த சம்பவத்தை பாருங்கள். மேலும் பாழாக்கிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன், நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் போது. ஹல்லேலூயா. இது தானியேல் 9 அதிகாரம் 7வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா
தானியேல் 9ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல இந்த காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த காரியங்கள்ல பாத்தீங்கன்னா ஆண்டவர் என்ன சொல்றாரு, தானியேல் தீர்க்கதரிசி என்ன சொல்லி, பாழாக்கிற அருவருப்பு. ஹல்லேலூயா. பாழாக்கிற அருவருப்பு எங்க இருக்குமா, எங்க இருக்கிறா, பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் போது. ஹல்லேலூயா. இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா ரெண்டு முறை நடந்து விட்டது. 2 முறை பாழாக்கும் இது அருவருப்பு 2 முறை நடந்து விட்டது, நிறைவேறி விட்டது. ஹல்லேலூயா. அந்த எங்க பரிசுத்த ஸ்தலத்தில் பாழாக்கும் அருவருப்பு 2 முறை நிறைவேறி விட்டது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. கிமு 168வது ஆண்டிலே அத்தியோகன் என்றதான ஒரு அரசன் யூதனுடைய தேவாலயத்தில் பன்றியை பலியிட்டான். அது ஒரு முறை நடந்தது. கிமு கிறிஸ்துவுக்கு முன் கிமு 168வது ஆண்டுல அத்தியோகன் என்றதான ஒரு அரசன் அவன் என்ன செய்தானா, பன்றியை தேவனுடைய ஆலயத்தில் பலிபீடத்தில் பலியிட்டு அந்த தேவனுடைய ஆலயத்தை என்ன செய்தானாம், அவன் என்று பரிசுத்த குலைத்தலாய் அவன் மாற்றி போட்டான்னு சொல்லி பண்ணி. 2வது ஒரு முறை கிறிஸ்துவுக்கு பின் கிபி 70வது ஆண்டிலே எருசலேமை கைப்பற்றிதான தீத்துவினால் தேவாலயம் இடிக்கப்பட்டு அந்த இடத்திலே சிலையை அந்த இடத்துல என்ன செய்தான், அவன் வைத்தான். இது கிபி 70வது ஆண்டு. முதல்ல அவன் நடந்தது கிமு 1168வது ஆண்டுல. கிபி 70வது ஆண்டுல தீத்து என்றதான ஒருவனால் என்ன செய்யப்பட்டதாம், தேவாலயம் இடிக்கப்பட்டு அங்கே சிலையை கொண்டு வச்சான். சிலையை கொண்டு வச்சு அந்த பாழாக்கும் அருவருப்பை அவன் உருவாக்கினான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. 3வது ஒரு காரியம் நடக்க போறது. ஹல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்றாரு, அந்த வசனத்தை திருப்பி படிச்சு பாருங்க. நீங்க வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். 15வது வசனம், நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் போது சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு, 20வது வசனத்தை பாருங்க. நீங்கள் ஓடி போவது மாறி காலத்திலாவது ஓய்வு நாளாவது சம்பவிக்காதபடிக்கு வேண்டி. இது யார், எந்த இடத்துல நடக்கும், யூதர்களுக்கு நடக்க போகிறது. இது நடக்க போகிற சம்பவம் ஆண்டவர் சொல்றாரு. இது ஏற்கனவே 2 தடவை நடந்துச்சு, இனி 3வது ஒரு முறை நடக்க போகிறது. இதுதான் சொல்றாரு, பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க பாழாக்கும் இந்த அருவருப்பு அதை நீங்கள் பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் போது. அடுத்த வசனம் 20வது வசனத்தை பாருங்க. நீங்கள் ஓடி போவது மாறி காலத்திலாவது ஓய்வு நாளாவது சம்பவிக்காதபடி வேண்டிக் கொள்ளுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யூதர்கள் பாத்தீங்கன்னா அந்த நாட்களில் மாறி காலம் சொல்லி குளிர்காலத்துல வெளியே ஓட முடியாது. ஏன்னா அவ்வளவு பயங்கரமான குளிரான காலமா. அந்த காலத்துல அவர் சொல்ற அந்த காலத்துல நடக்க கூடாது வேண்டிக் கொள்ளுங்க. ஓய்வு நாட்கள் பாத்தீங்கன்னா யூதர்கள் வெளியே ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ண மாட்டாங்க. அதனால இதெல்லாம் ஆண்ட சொல்றாரு, ஓய்வு நாளாவது மாறி காலத்திலாவது இது நடக்காதபடிக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, வேண்டிக் கொள்ளுங்கள் சொல்றாரு. அப்போ இன்னொரு முறை இது நடக்க போகிறது. ஹல்லேலூயா. இன்னொரு முறை என்ன செய்ய போதான், இந்த பாழாக்கும் அருவருப்பு நடக்க போகிறது. எப்படி நடக்க போறது ஆண்டவர் சொல்றாரு, யார் வரப்போறா, அந்தி கிறிஸ்து வரப்போகிறான். ஹல்லேலூயா. அந்தி கிறிஸ்து என்ன செய்ய போறான், வரப்போகிறான். வருவதற்கு தேவாலயம் கட்டப்பட வேண்டும் இல்லையா? அந்த தேவாலயத்துல வேதம் சொல்லுகிறது, அவன் மீண்டும் அந்த தேவாலயம் இடிக்கப்பட்ட இடத்துல கட்டப்படும். கட்டப்பட்ட இடத்துல யார் உட்காருவா, அந்தி கிறிஸ்து வருவான். அந்தி கிறிஸ்து அவன் அங்கே உட்காருவான். உட்கார்ந்து அந்த ஜனங்களை என்ன செய்வானா, யூத ஜனங்களை தன்னை வணங்கும்படி அவன் கட்டாயப்படுத்துவான். அதான் அந்த 7 ஆண்டு நடக்கிறதான உபத்திர நாட்கள் சொல்லுவாங்க இல்லையா? வேதத்துல படிக்கிறான்னா நான் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல, ஷார்ட்டா சொல்ல. 7 ஆண்டுகள் உபத்திர, முதல் 3.5 வருஷம் அவன் சமாதான உடன்படிக்கை பண்ணி என்ன செய்வானா, அந்த ஆலயத்தை கட்டி விடுவான். கட்டி விட்டு அந்த 3 வருஷம் கழிஞ்ச உடனே தேசத்தோட எல்லாம் சமாதானம் பண்ணி கட்டிட்டு அவன் பெரிய சமாதான தலைவருமா இருந்து கடைசி 3 வருஷம் தாண்டின உடனே அவன் என்ன செய்வான், தேவன் இருக்க வேண்டியதான அந்த சிங்காசனத்திலே அவன் என்ன செய்வான், உட்கார்ந்து தன்னை பிரகடனப்படுத்துவான். நான் தான் தேவன் என்று சொல்லி படிக்கலாம். 2 தெசலோனிக்கர் 2வது அதிகாரம் 4வது வசனம் படிங்க. 2 தெசலோனிக்கர் 2வது அதிகாரம் 4வது வசனம். அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எனப்படுவதோ ஆராதிக்கப்படுவதோ எல்லாற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்தவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தானே தேவன் என்று காண்பிக்கிறவனாயும். ஆமா, அவன் என்ன செய்வானாம், தேவனுக்கு மேலா தன்னை உயர்த்தின தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல் உட்கார்ந்து தன்னைத்தானே தேவன் என்று காண்பிக்கிறான் இருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அவன் அங்க இருக்க போறான். அப்போ அவன் இருக்க போறதுக்கான ஆயத்த பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த நாட்களிலே என்ன சொல்றாங்கன்னா, எல்லா ஆயத்தத்துக்கு அந்த ஆலயம் கட்டுவதற்காக
எல்லா ஆயத்த பணிகளும் முடிஞ்சிட்டான். கிட்டத்தட்ட எல்லாம் முடிகிற ஸ்டேஜ். ஏன்னா அவர்கள் மேப் அதுக்கான ஆலயத்தை கட்டுவதற்கான ப்ளூ பிரிண்ட் எடுத்துட்டாங்களாம். அப்புறம் என்ன செய்தாங்கன்னா அதுக்கான செங்கல்கள்லாம் ரெடி பண்ணிட்டாங்க, அதுக்கான பாத்திரங்களை வாங்கிட்டாங்க, எல்லாமே பக்காவா ரெடியா வச்சிருக்காங்க. ஜனங்கள் எல்லாம் ரெடி பண்ணி பக்காவா கட்டுறதுக்கு ரெடியா வச்சிருக்காங்க. இன்னொரு செய்தி இருக்கிறது. என்ன செய்தி என்றால், அவர்கள் போய் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன்ல போய் கேட்டிருக்காங்க. அவர்கள் சொன்ன பதில் என்னன்னா, நீங்கள் எங்களுக்கு அனுமதி கொடுத்தீர்களானால் 24 மணி நேரத்திலே நீங்கள் கொடுக்கிற ப்ளூ பிரிண்ட்ல இருக்கிற ஆலயத்தை அந்த அளவுக்கு நாங்க டெக்னாலஜி வச்சிருக்கிறோம். நீங்க கொடுக்கப்பட்ட உங்களுக்கு ப்ளூ பிரிண்ட்ல இருக்கு, நாங்க 24 மணி நேரத்துல என்ன செய்யறோம், நான் உங்களுக்கு ஆலயத்தை கட்டி கொடுக்குறோம். அந்த அளவுக்கு எங்க டெக்னாலஜி இருக்கு என்று தான் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் குரூப் சொல்லியிருக்காங்க. சோ எல்லா ஆயத்த பணிகளும் முடிஞ்சிச்சு. இப்ப என்னன்னா, தேவனுடைய ஆலயம் அங்க நிறுவப்படும். ஆனா அதுக்கு முன்பாக அங்க வேற ஒரு ஆலயம் இருக்கு, வேற ஜனங்கள் தொழுதுகள் ஒரு ஆலயம் அங்க இருக்கிறது. அந்த இடத்துல இந்த ஆலயம் ஒருவேளை என்ன செய்யலாம், அவங்க எல்லாரோட சமாதான உடன்படிக்கை பண்ணி அந்த அவர்கள் தொழுது கொண்ட ஆலயத்தை இவர்களுக்கு அந்த இடத்தை கொடுத்துடலாம். ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போகுது. ஒன்று இல்லை, சிலவங்க சொல்றாங்க, சில வேத வல்லுநர்கள் சொல்றாங்க, 3வது உலக யுத்தம் வரும், அந்த யுத்தத்தில் அது அழிக்கப்படும், அப்போ தேவனுடைய ஆலயத்தை கட்டப்படுவான்னு சொல்றாங்க. ஏதோ ஒரு சம்பவம் நடக்கும், இயற்கைக்கு மாறாத ஒரு சம்பவம் நடக்க போகிறது. அந்த இடத்துல தேவனுடைய ஆலயம் கட்டப்போ எல்லா ஆயத்தம் அதுக்கான பேச்சுவார்த்தை நடத்திட்டே இருக்காங்களா, அந்த ஆலயத்தை எங்களுக்கு கொடுங்க சொல்லி. அவங்க இப்போது வேற மதத்தினர் அந்த இடத்துல ஆலயம் வச்சிருக்காங்க. 1967 பாத்தீங்கன்னா அங்க ஒரு இது போட்டுருக்காங்க, ஒரு கட்டுப்பாடு வச்சிருக்காங்க. என்ன விட்டுனா, அங்க அந்தந்த மதங்கள் நிறைய எருசலேமில பாத்தீங்கன்னா அநேக மதங்கள் இருக்குது. அந்த எந்த ஒரு மதத்தினுடைய ஆலயங்களை இடிக்க கூடாதுன்னு சொல்லி 1967 அவர்கள் ஒரு உடன்படிக்கை பண்ணாலும் சட்டம் இயற்றினார்கள். இங்க இருக்கிற எந்த தேவாலயமே வேற மதத்தினுடைய ஆலயமும் இடிக்க கூடாது என்று ஒரு சட்டம் இருக்கு. அதனால அந்த ஆலயத்தை இடிக்க முடியல. ஆனா பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. எனக்கு யூதர்கள் சொல்றாங்க, எங்களுடைய தேவாலயம் அதான் இந்த இடம், அதை இடிச்சா நீங்க கட்டியிருக்கிறீங்க, எனக்கு அந்த இடத்தை கொடுங்கன்னு சொல்லி அவர்கள் பேச்சுவார்த்தை நடக்குது. இது இந்த நாட்கள் எப்போ நடக்கும், என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. பட் ஆயத்த பணிகள் எல்லாம் முடிச்சு ரெடியா இருக்காங்க. அவன் ஓகே, அந்த இடம் கிடைச்சு ஓகே சொன்னா இமீடியட்டாகவே தேவனுடைய ஆலயம் கட்டப்படும். ஆனா இதுக்கு முன்பா ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த தேவனுடைய ஆலயம் கட்டப்படுவதற்கு முன்பாக தேவனுடைய வருகை இருக்கும் என்று வேதவசனம் சொல்லி. ஏனென்றால் இங்க தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய ஆலயமாகிய நாம் இங்க இருக்கும்போது அவங்க வெளிப்பட முடியாது. யார் வெளிப்பட முடியாது? அந்தி கிறிஸ்து வெளிப்பட முடியாது. அப்போ நம்ம ஆலயத்தை கட்டுவதற்கு முன்பாக யார் எடுத்துக்கொள்ளக்கூடாது? தேவனுடைய வருகையிலும் தேவனுக்காக ஆயத்தமா இருக்கிற மணவாட்டிகளை தேவன் அழைத்து கொண்டு போக வருவார். அவருடைய மணவாட்டி அவரை அழைத்து கொண்டு போன போது தேவனுடைய ஆலயம் கட்டப்படும். கட்டப்பட்ட உடனே யார் வெளிப்படுவா? அந்தி கிறிஸ்து வெளிப்படுவான். ஹல்லேலூயா. அப்ப 2வது அடையாளம் பாத்தீங்கன்னா எல்லாம் ஆயத்தமா இருக்குது. எப்ப கட்டப்படும் சொல்ல முடியாது. கட்டப்படுவதற்கு முன்பாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். தேவனுக்காக ஆயத்தமா இருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். இயேசு அதற்கு முன்பாக ரகசிய வருகையில் வரப்போகிறார். அப்ப அவருடைய வருகை மிக சமீபமா இருக்கிறது. ஏன்னா எல்லா பணிகளும் ரெடியா இருக்குது. ஆலயம் கட்டுவதற்கான பணிகள் எல்லாம் ஆயத்தமா இருக்கிறது. அவர்கள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. மேப்ல ப்ளூ பிரிண்ட்ல இருந்து எல்லாம் செங்கல் வாங்கி வச்சுட்டாங்களா, அதற்கான பாத்திரங்கள் வாங்கி எல்லாம் பக்கா ரெடியா வச்சிருக்காங்க. ஆயத்த பணிகள் ரெடியா இருக்கு. எப்போ வேண்டுமானாலும் அந்த ஆலயம் கட்டப்படலாம். அதற்கு முன்பாக தேவனுடைய வருகை இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய நாட்கள் எப்படி இருக்குது? மிகவும் நெருங்கின நாட்கள். ஹல்லேலூயா. தேவனுடைய வருகைக்கு நெருங்கி நாம் இருக்கிறோம். எப்ப வேணாலும் அவருடைய வருகை இருக்கும் என்று வேதம் தெளிவா சொல்கிறார். வேதம் தெளிவா சொல்கிறது. ஹல்லேலூயா. நம்ம அன்னைக்கு தள்ளி நினைக்கணும். 100 வருஷம் கழிச்சு ஆண்டவர் வருவார், 10 வருஷம் கழிச்சு வருவார், 1 வருஷம் கழிச்சு வருவார் நினைக்கலாம். அடுத்த நாளிலே கூட வரலாம். ஆனால் நீங்க நம்ம ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிற இது 2வது அடையாளம். ஹல்லேலூயா. 2வது அடையாளம் தான் 2வது அடையாளம். ஹல்லேலூயா. 3வது அடையாளம் பாத்தீங்கன்னா என்னென்ன சொல்லப்பட்டிருக்கிறதுன்னா, சுவிசேஷம் உலகமெங்கு நிச்சயம் அறிவிக்கப்படும். அந்த சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு எல்லா தேசத்திலும் அறிவிக்கப்பட்ட உடனே ஆண்டவருடைய வருகை இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. சுவிசேஷம் கிட்டத்தட்ட ஆண்டவர் எண்ணிக்கை நம்ம நினைக்கிறோம் போயிட்டே இருக்கும் பிறக்க குழந்தைகள் சொல்லிட்டே இருப்போம். அதில் ஆண்டவர் எண்ணிக்கை வச்சிருக்கிறார். அந்த எண்ணிக்கை நிறைவேறும் வரை சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட உடனே ஆண்டவருடைய வருகை இருக்கும். அது 3வது அடையாளம். கிட்டத்தட்ட நிறைய எல்லா உலகத்தில் உள்ள மேக்சிமம் இடத்துல சுவிசேஷத்தை அறிவிச்சிட்டாங்க. நம்ம நினைக்கிறோம் அடுத்த ஒரு குழந்தை பிறகுமா, என் பிள்ளைக்கு ஒரு பிள்ளை பிறகுமா, அவருக்கு சுவிசேஷம் அறிவிக்கணும். அப்படி கிடையாது. ஆண்டவர் எண்ணிக்கை வச்சிருக்கிறார். அந்த எண்ணிக்கை நிறைவேறின உடனே ஆண்டவரோட வருகை இருக்கும். அது 3வது அடையாளம். ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய வருகை சீக்கிரமா இருக்கும். இதுவும் நான் சீக்கிரமாய் வருகிறேன்னு சொன்னவர். ஆண்டவர் சீக்கிரமாய் அவர் வரப்போகிறார். நாம் ஆயத்தமா இருப்போம். இது 3வது அடையாளம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 2 பேதுரு 3வது அதிகாரம் 9வது வசனம் படிக்கலாம். 2 பேதுரு 3வது அதிகாரம்
9ஆம் வசனம் சீக்கிரமா படிக்கலாம், சீக்கிரம் முடிக்க விரும்புகிறேன். 9ஆம் வசனம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையா இருக்கிறார். நம்ம அநேக பேர் நினைக்கிறோம் தாமதிக்கிறார் நம்ம அநேகம் நினைச்சிட்டே இருக்கிறோம். அவர் எதுக்காக தாமதிக்க வேதம் அழகா சொல்லிருது, ஒருவரும் கெட்டு போ எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் கொஞ்சம் டிலே பண்றாங்க. நம்ம அவருடைய தாமதத்தை அட்வான்டேஜ் எடுத்துக்கூடாது. நம்ம நினைக்கிறோம் அப்படியே சொல்லிட்டே இருக்காங்களே ஆண்டு எப்பதான் வரப்போறாரு, அப்படி கிடையாது. வேதம் அழகா சொல்லிருது, அவர் தாமதிக்கிறது அர்த்தம் நீ நானும் கெட்டு போகாமல் மனம் திரும்பி ஆண்டவர் வரும்போது அவரை சந்திக்க ஆயத்தப்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் பொறுமையா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான சகோதரி சகோதரியே, நாளை நீ ஆயத்தப்படு, ஆண்டவருக்கு எப்ப வேணாலும் இருக்கலாம். ஹல்லேலூயா. எப்படி ஆயத்தப்பட வேண்டும் வேதம் சொல்லுகிறது என்றால் பார்த்தா சீக்கிரமா பார்த்து முடிக்கலாம். எப்படி ஆயத்தப்பட வேண்டும்? 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவராய் அவர் ஏற்றுக்கொண்டு அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தாருன்னு சொல்லிடு. ஹல்லேலூயா. ஒருவேளை நீ இயேசுவை ஏற்றுக்கொள்ளாம இருக்கலாம், ஒருவேளை கிறிஸ்தவ குடும்பத்தில் இருந்திருக்கலாம், நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாம இருந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு நீ அவரை ஏற்றுக்கொள். ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தின் விசுவாசம் உள்ள அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் கொடுத்திருக்கு. அவரை நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது அவருடைய பிள்ளையா நம்மளை மாற்றுவார். ஹல்லேலூயா. அவரோட நீ கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்திருக்கலாம், இல்ல இயேசுவை அறியாத ஒரு ஹிந்து குடும்பத்துல பிறந்திருக்கலாம். யாரோ இந்த ஒரு காணொலி மூலம் இவரை பார்த்து கொண்டிருக்கேன், நான் இயேசுவை நீ ஏற்றுக்கொள். ஹல்லேலூயா. இல்ல நான் கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்திருக்கேன், நீ நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளன்னு சொன்னா ஆண்டவர் சொல்ல நீ இயேசுவை நீ அவரை ஏற்றுக்கொள். ஹல்லேலூயா. அவரை ஏற்றுக்கொள்ளும் போது உள்ளத்தில் வருவார், அவருடைய வாழ்க்கையை மாற்றுவார், அவருக்கு உகந்த ஒரு மனவாட்டியாய் அவர் உன்னை மாற்றுவார். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 9ஆம் வசனத்தை படிச்சு பாருங்க. இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மளை சுத்திகரிக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லப்படுகிறது. 9ஆம் வசனம் சொல்லுது, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு உண்மையும் நீதியும் உள்ள தேவனாரு. நம்ம பாவங்கள் எல்லாம் விட்டு சொல்லும் போது நம்முடைய பாவத்தெல்லாம் ரத்தத்தினாலே கழுவி நம்மளை இயேசுவரா அவருடைய பிள்ளையாய் மாற்றுவதற்கு உண்மையுள்ள தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறாரு, விழித்திருங்கள். 24ஆம் அதிகாரம் மத்தேயு 24ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்துல சொல்றாரு, நீ விழித்திருங்கள். ஆண்டோடைய ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நீ எப்படி இருக்க வேண்டும்? விழித்திரு. ஹல்லேலூயா. ஒருவேளை நீ ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஆனா நீ எப்படி இருக்கணும்? ஆண்டவர் எதிர்பார்க்கிற விஷயம் விழித்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகை வருவார் என்று நீங்கள் அறியாது இருக்கிறபடினாலே விழித்திருங்கள். ஆண்டோடைய பிள்ளைகளை பார்த்து சொல்றாரு, ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்ற விஷயம், நீ விழித்திரு. அவருடைய வருகை எப்போதும் இருக்குன்னு சொல்ல முடியாது, ஆனால் நீ எப்படி இரு? விழித்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. மத்தேயு 25ஆம் அதிகாரம் 1 to 13ஆம் வசனத்தோடு நீங்க படிச்சு பாருங்க. மத்தேயு 25ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரத்துல இருந்து 13வது வசனத்துல இருந்து 13ஆம் வசனத்தை பாருங்க. அதுல தெரிந்த சம்பவம் நடக்கும். 10 கன்னிகள், புத்தியுள்ள 10 கன்னிகள், புத்தி இல்லாத 10 கன்னிகள் சொல்லப்பட்டிருக்குது. அங்கே ஆண்டவர் திடீர்னு வராது. அவருக்கு ஆண்டோட மணவாளனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் தெரிந்த சம்பவம், நான் சுருக்கமா சொல்லி முடிக்கிறேன். மணவாளனுக்காக அவங்க 10 கன்னிகள் வெயிட் பண்ணிருக்காங்க. 10 கன்னிகள் வந்து 10 பேர் புத்தி உள்ளவங்க, 10 பேர் புத்தி இல்லாத கன்னிகள் சொல்லப்பட்டிருக்காங்க. என்ன நடக்குது சம்பவம்? ஆண்டவர் வரும்போது பாத்தீங்கன்னா புத்தி இல்லாதவர்களுக்கு கன்னிகள் கையில என்ன இல்ல? எண்ணெய் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புத்தி உள்ள கன்னிகள் கையில விளக்கு எழுதிட்டு இருக்குது, அவங்களுக்கு எண்ணெய் இருக்குது. அப்போ இதுல இந்த கொடுக்கப்பட்டதான அந்த வெளிச்சத்தை பார்க்கும்போது அது ரட்சிப்பை சொல்லுகிறது, எண்ணெய் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவரை சொல்லுகிறது. அப்போ புத்தி இல்லாத கன்னிகள் எப்படி இருந்தாங்களா? அவளுக்கு ரட்சிப்பு இருந்தது, அவளுக்குள்ள எண்ணெய் இல்ல, எண்ணெய் இல்லை. எண்ணெய்னா அபிஷேகம் இல்லை. ஹல்லேலூயா. அப்போ நீ ஆண்டுடைய தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டுமானால், பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டுமானால் ரட்சிக்கப்பட்ட அனுபவம் மாத்திரம் போதாது, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வேண்டும். அதுல வேதத்துல அழகா சொல்லி இருக்கிறாரு. அவர் பக்கத்துல தான் நிக்கிறார். படிக்கலாமா? சின்ன சீக்கிரமா படித்து முடிக்கலாம். மத்தேயு 25 1 to 13 கடைசி பாத்தீங்கன்னா, மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். 25 13வது வசனத்தை பாருங்க. 25 13 சாரி, அதுக்கு முன்னால 10வது வசனம், 25 10வது வசனத்தை பாருங்க. அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்துவிட்டார். ஆயத்தமா இருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து, ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார். 10 கன்னிகைகள் உள்ள போயிட்டாங்க.
பேலன்ஸ் உள்ள 10 கன்னிகள் போயிட்டு வரும்போது ஆண்டவர் கதவை அடைச்சிட்டாரு. அப்ப அவர் சொல்ற ஆண்டவரே கதவை தரோன்னு சொல்றாரு. ஆனா அவர் சொல்றாரு முடியாதுன்னு சொல்லிட்டாரு. இதுல நீங்க முக்கியமா தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், அவருக்கும் புத்தி இல்லாத கன்னிகைகளுக்கும் ஆண்டவருக்கு இருந்த தூரம் ரொம்ப பக்கம். ஏன்னா இவர் கேட்கிறார், வெளியே இருந்து கதவுக்கு வெளியே இருந்து கேட்கிறாங்க, ஆண்டவரே கதவை தரோன்னு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு முடியாதுன்னு சொல்றாரு. அப்போ அந்த சின்ன ஒரு நாளிகையில ஆண்டவருடைய வருகையை அவர் மிஸ் பண்ணிட்டாங்க. எதனால? அந்த அபிஷேகம் இல்லாதனால. வேதம் படிக்கலாம், எபேசியர் 4 அதிகாரம் 30 வசனம் படிக்கலாம். எபேசியர் 4 அதிகாரம் 30 வசனம். அபிஷேகம் எவ்வளவு முக்கியம் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது இதிலே பார்க்க முடியும். எபேசியர் 4 அதிகாரம் 30 வசனம். நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாது. முத்திரையா மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற. ஹல்லேலூயா. இதுல பாருங்க, நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை. அப்ப மீட்கப்படும் நாளுக்கு என்ன வேணும்? நமக்கு பரிசுத்த ஆவி என்னும் முத்திரை நமக்கு வேணும். சொல்லுவாங்க ஹால்மார்க் முத்திரை. ஒரு கார் தயாரிக்கும் போது டெஸ்டட் ஓகேன்னு வரும், முத்திரை கொடுப்பாங்க. இந்த காரை நீங்க ஓகே பண்ணிக்கலாம், டெஸ்ட்டுக்கு அனுப்பலாம், வாங்கலாம், இது ஓகே, கண்டிஷன் இஸ் குட், டெஸ்டட் ஓகேன்னு சொல்லி ஒரு சீல் குத்துவாங்க. பாத்தீங்கன்னா நெய் பாத்தீங்கன்னா ஹால்மார்க் முத்திரைன்னு சொல்லுவாங்க இல்லையா? இல்ல ஹெல்மெட்ல பாத்தீங்கன்னா ஐஎஸ்ஐ முத்திரை. ஏன் ஐஎஸ்ஐ முத்திரைக்குள்ள ஹெல்மெட் வாங்க? ஏன்னா அதுதான் தரம் வாய்ந்தது, அங்கீகாரம் பெற்றதுன்னு சொல்லி ஹெல்மெட்ல பாத்தீங்கன்னா பின்புறம் போடும் ஐஎஸ்ஐ முத்திரை சொல்லி முத்திரை போட்டிருப்பாங்க. அதுக்கு அர்த்தம் என்ன? அங்கீகாரம் பெற்றது, தரம் வாய்ந்தது, அதுதான் அதுக்கு அர்த்தம். அதே போல வேதத்துல ஆண்டவர் அழகா சொல்லி இருக்கிறார், நீ மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவி. அப்போ பரிசுத்த ஆவி எவ்வளவு முக்கியம் பாருங்க. தேவனுடைய மீட்கப்படும் நாளுக்கு அது நமக்கு தேவை. அது இல்லை என்றால் நம்ம என்ன போக முடியும்? பரலோக ராஜ்யத்துக்கு பிரவேசிக்கும். அநேக வாலிப பிள்ளைகள், சரி நிறைய பிள்ளைகள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்க சொன்னா அது அசால்ட்டா தெரியுது. என்ன தெரியுதுன்னா, நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, அபிஷேகம் பெற்றீங்களா, பெறல. அது குறித்து ஒரு அக்கறை இல்லை. ஏன் அக்கறை இல்லைன்னா, அது பிறவை பார்த்துக்கலாம், நம்ம வாழ்க்கையில் நம்ம ஜாலியா இருந்துட்டு பார்த்துக்கலாம். அப்படி இல்லை, அவருடைய வருகை எப்ப வேணாலும் இருக்கலாம். ஹல்லேலூயா. நீங்க ரட்சிக்கப்பட்டீங்கன்னா நீங்க பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துக்காக ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அவர் அதை கொடுக்க போதுமான ஆண்டவர். அல்ல நீங்க தேவ சமூகத்தில் உட்கார்ந்த ஆண்டவரே அபிஷேகத்தை தாரும் என்று வாஞ்சியோடு நீங்க கேட்பான, அவர் அபிஷேகத்தினால், தன்னுடைய அபிஷேகத்தினால், ஆவியினால் அவர் நிரப்ப போதுமானவர். ஹல்லேலூயா. மத்தேயு 26 அதிகாரம் 41 வசனத்தை சொல்றாரு, சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. நீங்க சோதனைக்கு உட்படாதபடிக்கு நீங்க என்ன செய்யுங்க? விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. ரட்சிக்கப்பட்ட நம்ம ஆண்டவர் சொல்றார், நீ விழித்திருந்து ஜெபியோட வாழ்க்கையில ஜெப ஜீவியத்தை உறுதியாக பிடித்துக்கொள், தினமும் விடைவிடாமல் நீ ஜெபின்னு சொல்றாரு. அடுத்த எபேசியர் 6 அதிகாரம் 18 வசனத்தை நீங்க படிச்சு பாருங்க. 6 அதிகாரம் 18 வசனம். எந்த சமயத்திலும் சகலவித வேண்டுதலோடு விண்ணப்பத்தோடு ஆவியிலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடு சகல பரிசுத்தவான்களுக்கு பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். மற்றவர்களுக்காக பரிசுத்தவான்களுக்காக ஜெபம் பண்ணி. எப்படி ஜெபம் பண்ண? ஆவியிலே ஜெபம் பண்ணி. ஜெபம்னா சாதாரண ஜெபம் பண்ண, ஆவியிலே ஜெபம் பண்ண. பரிசுத்த ஆவி நிறைந்து நீ என்ன செய்யணும்? ஜெபிக்க வேண்டும். ஜெபித்து உனக்காக மாத்திரமல்ல மற்ற பரிசுத்தவான்களுக்காக கூட நீ என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணி விழித்துக் கொண்டு சொல்றாரு. அடுத்த சொல்றாரு 1 பேதுரு 5 அதிகாரம் 8 வசனத்தை பாருங்க. தெளிந்த புத்தி உள்ளவராயிருந்து விழித்திருங்கள். நீங்க எப்படி இருங்க? தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து விழித்திருங்கள். நம்ம புத்தி எப்படி இருக்கணுமா? தெளிந்த புத்தியா இருக்கணுமா? இந்த நாட்களே பாத்தீங்கன்னா அநேக போராட்டங்கள் வருது. நம்ம புத்தி அநேக இடங்கள்ல தெளிந்த புத்தியா இருக்க மாட்டேங்குது. நம்ம ஜெபிக்க உட்கார்மன்ற சிந்தனை எங்கேயோ ஓடுது இல்லையா? ஹல்லேலூயா. பலவிதமான சிந்தனைகள், உலகத்தின் காரியங்கள் அப்படி இருக்குது. இன்னைக்கு நம்ம சர்ச்சில் வந்த ஒரு பிரான்ஸ்ல இருந்து வந்ததான ஒரு தேவனுடைய ஊழியக்காரர், பேர் எனக்கு டக்குனு ஞாபகம் வரல, பிரான்சுவா என்றதான தேவனுடைய ஊழியக்காரர் ஒரு சம்பவத்தை சொன்னாரு. என்னோட தேசத்துல நான் பிரான்ஸ் தேசத்துல நான் போய் பார்க்கும்போது எங்க பார்த்தாலும் பயங்கரமான ஆபாசமான படங்கள், எல்லாம் ஓப்பனா எல்லாத்தையும் காட்டுகிறதான ஒரு பயங்கரமான ஆபாச படங்களை நான் பார்க்கிறேன். ஆவிக்குரிய வாழ்வை காத்துக்கொள்வதே மிக போராட்டமா இருக்கிறது சொல்றாரு. ஹல்லேலூயா. எங்க பார்த்தாலும் ஆபாச படம், தலையை கொஞ்சிட்டே போறாரு. எப்படி போவார் மனுஷனே எனக்கு புரியல. அப்படிப்பட்ட சூழ்நிலை உலகத்தில் இருக்கிறப்போ நம்ம தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிக்கும் போது நம்முடைய சிந்தனை எங்கேயோ ஓடி வரும் இல்லையா? ஹல்லேலூயா. அப்ப வேதத்தில் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க தெளிந்த புத்தி உள்ளலாய் விழித்திருங்கள். ஹல்லேலூயா. அவருடைய புத்தி எப்படி இருக்க வேண்டும்? தெளிந்த புத்தியா இருக்க வேண்டும். இதை சொல்லி முடித்திடுறேன். ரோமர் 13 அதிகாரம் 11 வசனத்தில் 14 வசனத்தை படித்து பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, பகல் சமீபமாயிற்று. ஹல்லேலூயா. பகல் சமீபனுடைய வருகை சமீபமாயிற்று ஆண்டவர் சொல்றாரு. ஹல்லேலூயா. கண்களை மூடி இந்த வேளையில நம்ம ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. கண்களை மூடி இந்த வேளையிலே ஆண்டவரே உம்முடைய வருகை சமீபமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? அவர் 3 அடையாளங்களை நான் சொன்ன நாட்களில் உங்களோட நான் தியானித்தேன். ஆண்டவர் சீக்கிரமாய் வருவதற்கான 3 அடையாளங்கள் 2 அடையாளங்கள் நிறைவேற போகிறது. நிறைவேறிக் கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் சீக்கிரமாய் அவர் வரப்போகிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மளை என்ன செய்ய போறாராம்?
சீக்கிரமாய் வந்து நம்மளை அழைத்து கொண்டு போகிறார். ஹல்லேலூயா. நம்ம ஆயத்தமா இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். ரட்சிக்கப்படாத ஜனங்களை பார்த்தா, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத பிள்ளைகளை பார்த்து ஆண்டு சொல்லுவாங்க, இயேசுவே சொல்லுங்க, இயேசுவை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க, நீங்க கர்த்தருடைய வருகைக்கு உங்களை ஆயத்தப்படுங்க. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு ஆண்டு சொல்லுகிற விஷயம், விழித்திருங்க, எப்போது விழித்திருங்க. ஹல்லேலூயா. ஒரு புத்தியுள்ள கன்னிகளை அபிஷேகத்துல நிரப்பப்பட்டவர்களாய் நீங்க விழித்திருங்க சொல்றாரு. சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து எப்போதும் ஜெபம் பண்ணுங்க. ஆவியிலே நிறைந்து உங்களுக்காக மாத்திரம் மற்றவர்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. அடுத்து சொல்ல தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருந்து விழித்திருங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுகிறாரு. அடுத்த கடைசியா சொல்ல பகல் சமீபமாயிட்டு, சீக்கிரமாய் என்னோட வருகை சமீபமாயிட்டு நீங்க ஆயத்தப்படுங்கள் நான் சொல்றாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க கண்களை மூடி இந்த வேளையை நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரே, நான் ஆண்டவரே ஆயத்தமா இருக்கேன், எனக்கு உதவி செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்னை ஆயத்தப்படும். கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வருகை குறித்து நாங்கள் தியானிச்சிருக்கிறதுக்காக சோத்திரம். கர்த்தாவே, நாங்கள் உம்முடைய வருகையை குறித்து நீர் சொன்ன நாட்களை விட நாங்கள் வெகு சமீபத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, சோத்திரிக்கிறோம். மிகவும் நாங்கள் ஜாக்கிரதையோடு ஆயத்தத்தோடு முத்திரையாக பெற்ற பரிசுத்தாவினரை ஆண்டவரே எப்பொழுதும் ஆண்டவரே வைத்துக்கொண்டு ஆண்டவரே சோத்திரிக்கு நாங்கள் புத்தியுள்ள கன்னிகளை போல, அந்த 5 கன்னிகளைப் போல எப்பொழுதும் நாங்கள் புத்தியாய் உங்களுடைய வருகின்ற ஆயத்தப்பட்டு உங்களுடைய வரிகளை எடுத்துக்கொள்ளப்படத்தக்கதாக உதவி செய்யும். எங்களை தாழ்ச்சி கொடுக்கிறோம். கர்த்தாவே, நன்றோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, மனைவாட்டியாகி சபையை நீர் எடுத்துக்கொள்ளப் போகிறீர். சபையாகிய எங்கள் சபை முழுவதும் அநேக சபைகளும் ஆண்டவரே பரிசுத்தமாக்கப்பட்டு நம்முடைய ராஜ்யத்தில் நாங்கள் எல்லாரும் பரலோகத்துக்கு வந்து சேர உதவி செய்யும். ஒருவரும் கெட்டு போத நமக்கு பிரியமில்லை. ராஜ்யத்தின் சுவிசேஷம் எல்லாருக்கும் ஆண்டவரே பிரசங்கிக்கப்பட்டிருக்கிறது. எஸ்லேம் தேவாலயம் கட்டப்பட போகிறது. நம்முடைய வரிக்காக எல்லா காரியங்களும் சவித்து எல்லாம் நிறைவேற ஆயத்தமாய் காத்திருக்கிறது. நாங்களும் ஆயத்தமாய் இருந்து நம்முடைய ராஜ்யத்தில் வர உதவி செய்யும். மற்றவர்களுக்கும் ஆண்டவரை இதை அறிவித்து ஆண்டவரை நம்முடைய வரைக்கின்ற அவங்களை ஆயத்தப்படுத்த உதவி செய்யும். நோவின் காலத்தில் சம்பேத்தது போலும் ஆண்டவரை தானியலின் ஆண்டவரே தீர்க்கதரிசனங்கள் ஒரு நிறைவேற்ற காரியங்களும் கர்த்தாவே உம்முடைய தேவாலயம் கட்டப்பட போகிற காரியங்களை சொன்ன காரியங்களும் எல்லாம் நிறைவேற போவதற்காக நிறைவேறினவைகளும் நிறைவேற போகிற தீர்க்கதரிசனங்களும் எல்லாம் ஆண்டவரை சோத்தினுடைய வருகையை பிரதிபலிக்கிறதப்பா. எங்களை தாழ்ச்சி கொடுக்கிறோம். மகிமையினால் நீர் எடுத்துக்கொள்ளும். உமக்கே மகிமை தருகிறோம். கேட்டவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசிரியம் இயேசு ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு விடுபட்டு ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, செய்த சகலவாலும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் ஆசீர்வாதம் வாழ்ந்ததும் நம்முடைய வருகை மட்டும் ஆசிரியை காப்பாராக. கர்த்தருடைய ஆசிரிப்பார். நிச்சயமாகவே இது உங்களுக்கு ஆசிரியமாக இருக்க நாங்கள் விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து அங்கே நாம